எப்படி ஓடுறீங்க? இந்த ஊர்ல இருக்கிறான் அடியே எங்களை கழுத்தறுத்துருவான். அவன் பாட்டுக்கு பயந்தா நாங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கோம். ஊரையே ஒருத்தன் பாடி வரட்டுறான்னா அப்படி என்ன பாட்டு? அவனை இதுவரைக்கும் இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. ஆளு பாக்க அப்படி இருந்தா ரொம்ப கருப்பா இருந்தா கைப்புள்ள கும்சல கும்சல குச்சம் தொழிக்கிளியே கும்சல கும்சல கும்சலம் சல்சா சல்லு தொழிக்கிளியே மாமாங்கார ராத்திரி வந்தா மனசுல கட்டிக்க. ஏண்டா சீமான் அல்கா நாய தூ அல்கா நாய செருப்ப பிஞ்சுடும் சீமான். உனக்கு இதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கு ஒரு சிரிப்பு சிரிப்பான் பண்றா. மூணு வேளை சோறு போடுறதுக்கு ட்ரெஸ் நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? யாரு முதல்ல அந்த பொம்பளை யாரு? என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். செல்லும் வழியெங்கும் பள்ளம் வரா உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். அத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூனாய் காத்திருக்கும். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க? ஏன் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். அவரையும் கேக்குறீங்க? கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே. போல நான் கேட்டுட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். பாரதேசி ஒரு போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாகத்தான் என்று நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்துக் கொள்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தைப்பட்டாரா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கொடுத்துட்டு. வெயில்ல மழையில பனியில நனைஞ்ச ஆடு மேச்சா தண்டா கறி செப்ப கறி கொடலு தலைக்கறி மக்களைய திங்க தெரியுது. ஆடு மாடு ஆடு மாடு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை கறிக்கடையில போய் 4 கிலோவுக்கு நிக்குது. யோசனை பண்ண வானே அங்க வானே அந்த டாஸ்மார்க் வானே 10 ரூபா கூட வச்சிருக்கிறான். பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல என்னை விரும்புகிற மக்கள். போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடர்வார். தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லிட்டேன் நானு. இங்க பாருங்க நான் சொல்லிட்டேன் பாருங்க. காலையில குடிக்கிறவங்களை யாராவது குடிகாரன்னு சொன்னீங்க நான் கடும் ஒத்துக்கிற மாட்டேன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. அண்ணாவுல பெரிய சீமான் சீமான் சின்ன அண்ணாவுல. ப்ரோ இது வேற ஆட்டம் ப்ரோ. டியூட் வேற ஆட்டம் டியூட். இது நீ சாதாரண ஆளுகிட்ட நீ நான் இந்த அல்லு சில்லு இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும். 2026 இருக்கு எங்க ஆட்டம். ஹைலி புரோட்டீன் 70 விழுக்காடு புரோட்டீன் இருக்கிற ஒரு கறி மாட்டுக்கறி நல்லா சாப்பிடலாம். மாட்டுக்கறி மருந்தா சாப்பிடலாம். மான் சுடக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டாரு. ஆனா என் தம்பி வந்திருக்கான்னு மான சுட சொல்லிட்டாரு. ஒருத்தர் வந்து துப்பாக்கி எடுக்குது. இன்னும் அண்ணன் தம்பி ரொம்ப ஆட்டமா இருக்கு. சட்டம் போடுவீங்க தம்பி வந்தா தலை திருவிழா. சரி இருப்பா நான் கேட்கிறப்பானு சுபா பேசுக்கு சரி ஏதாவது சொல்லிவிட்டாரு அப்படின்னு. ஆமா இதெல்லாம் நீ ஒரு வேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல எப்படி நம்புறது? நம்மள போன் போட்டு நீயே கேட்டு பல பேரும் சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா ஆடுமாடு மேய்ச்சிருக்காருடா. நபிகள் நாயகம் சொல்லலாம் விலைக்கு சொல்ல ஆடுமாடு மேய்ச்சிருக்காங்கடா. இயேசு மேய்ச்சிருக்காங்கடா. ஏன்னா உனக்கு இவ்வளவமா இருக்கு. ஆடு மாடு மேய்ப்பது அவமானம் இல்லடா, அது வருமானமடா வெகுமானமடா. அப்ப ஏன்டா உன் பையனை அமெரிக்கன் ஸ்கூல்ல சேர்த்திருக்க? அவனையும் ஆடு மாடு மேய்க்க அனுப்ப வேண்டியது தானே? அதுவும் இல்லாம ஏசு ஆடு மாடு மேய்ச்சாருன்னு சொன்ன பாரு. அங்கதான்டா நிக்கிற தற்குறி. ஒரு நாய் ஒருத்தன் செவனேறி குதிக்கிறான். அந்த நாய் பார்த்தே இருக்குது. அவனும் இதை பார்த்தே இருக்கான். அப்படியே பார்த்தே இருக்குது. அவனும் பார்த்தே இருக்கான். 2 பேரும் பார்த்துருக்கான். மெதுவா பையில இருந்து ஒரு ரொட்டி துண்டை போட்டான். டக்குன்னு ரொட்டியை பிடிக்கல. எவ்ரி டாக்குன்னு அவன் காயை பிடிச்சு கடிச்சிருச்சு.
கதறான். ஏன் நாய இவ்வளவு நேரம் நல்லா பாத்தீங்களா? நாங்க திரையில பஞ்சு டயலாக் பேசணும்னு பார்த்து கட்சி ஆரம்பிச்சு கூட்டம் கிடையாது. தரையில சண்டை போட்ட தலைவர் பிரபாகரனை பார்த்து கட்சி ஆரம்பிச்சு கூட்டம். எதுக்கு இவனை காரியத்துக்கு போறதுக்கா? வெஸ்ட் பெங்கால் நம்மோடு இருக்குன்னு சொன்னா அதற்காக போராடியவர்கள் அரசை சேர்ந்த அமைப்பை சார்ந்தவர்கள். நான் இன்னைக்கு சொல்றேங்க, காஷ்மீர்ல அன்னைக்கு பாகிஸ்தான் படை உள்ள வந்த பொழுது விமான நிலையத்திற்கு RSS தொண்டர்கள் தான் உங்களுக்கு தலைமை வைத்து கொடுத்து அன்றைக்கு பாகிஸ்தான்களை வெளியே விரட்டி காஷ்மீரை காப்பாற்றினார்கள். ஏதாவது ஆதாரம் இருக்கா? இதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்கா நாகராஜ்? வரலாறு படிச்சுட்டு வரலாற்று தரவுகளோட பேசுங்க. வரலாறு குறைந்தபட்சம் 3ஆம் கிளாஸ் வரலாறு புத்தகத்தையாவது எடுத்து பாருங்க. 5ஆம் கிளாஸ் வரலாறு புத்தகத்தை எடுத்து பாருங்க. நீங்க சொல்றதுக்கு ஏதேனும் ஒரு ஆதாரம் இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க. அதன் அடிப்படையில் சொல்லுங்க. நீங்க சொல்றதுக்கு எந்த தரவும் இல்ல, பிரைமரி எவிடன்ஸே இல்ல. நீங்க வந்ததுக்கு அப்புறம் நாட்டுல கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படியா? அதெல்லாம் நீங்க செய்றீங்களா? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு நமக்கு வந்து ரத்தம், அவர்களுக்கு வந்தா அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. நீங்க பத்திரிகையாளர் ஊடகக்குள்ள நீங்களே பாருங்க எவ்வளவு கிட்டலு கேலி எங்களை பேசிட்டு. அது ஒரு கிரிமினல் மனநோயாளி. அது ஒரு பேட்டி கொடுத்த மாதிரியே தெரியாது. அதோடைய கண்கள், அந்த உதடு அசைவு, வார்த்தை பிரயோகம் எல்லாமே ஒரு மனநோயாளிக்குரிய அத்தனை விஷயங்களும் அதில் இருந்துச்சு. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மகாராஷ்டிராவில் ஹிந்தி மொழி கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் 3வது மொழியாக ஹிந்தி மொழி கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் இங்க நிக்க போறாரா சாமி? சதாம் ஹுசேன் இல்லங்க. சதாம் ஹுசேனா எவன் சொன்னா? எங்க ஆத்தாருக்கு பேர வைக்கல போப்பா. சரிதா. வணக்கம். மகாராஷ்டிராவிலே ஹிந்தி மொழி கட்டாயமாக்கப்பட்டிருப்பது தற்போது அந்த மாநிலம் முழுவதும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது புதிய சிலபஸ் அந்த மாநிலத்திலே மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் மும்மொழி கொள்கை அங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த மும்மொழி கொள்கையாக அவர்கள் 3வது மொழியாக கட்டாயம் ஹிந்தி படிக்க வேண்டும் என்று அந்த மாநில அரசு உத்தரவிட்டிருக்கிறது. காலத்துல இறங்குங்க, அந்த வெறி வரணும், கோவம் வரணும், உள்ள கடிச்சு இறங்கு. வருமா? என்ன மூஞ்ச பார்த்தா வர மாதிரி தெரியல எனக்கு. ஏங்க திருப்பி அதுக்குள்ள வரீங்க? அதாவது விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேணும், எங்கிட்ட இருந்து புடுங்க வேணும். அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. திருப்பியும் சொன்னார். வை கீழே வைப்பா, கீழே வை சொல்றா. வெயிட்ட வை, கீழே வை. உன்னை யாரு வெயிட்ல தூக்க சொன்னா? வெயிட்ட ஓரமா வை, போ வச்சுட்டு வா போ. ஃபர்ஸ்ட் டேவே நீ வெயிட்ல கை வைக்கலாமா? வெயிட்ஸ்ல கையை வச்சேன்னு வச்சுக்க, நான் பொல்லாதவனா மாறிடுவேன். நான் முதல்ல மென்டலி ப்ரிப்பேர் ஆகுங்க. முதல்ல ஒரு இது முதல்ல ஒரு எனர்ஜி வரணும் உனக்கு. நீ போற தம்பி, நீ போ. நானும் பார்த்துருக்கேன். வந்திருந்து ஒரு வாரமா அவனை பிடிச்சி இழுத்து வச்சு அம்பளுத்துக்கு இருக்க. டிடிவி தினகரனுக்கு எதிரான வழக்கை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திரும்ப பெற்றுள்ளார். என்ன இருக்கும்? எனக்கு என்ன தெரியும்? ஃபிளாஷ்பேக். ஐயா கிட்ட கேக்குற ஒரு கேள்விதான். நீங்க அரிசிக்கு கூட வரி போட்டுன்றீங்க, நீங்க லோக்கல் கடையில வாங்குறேன்றீங்க. லோக்கல் மளிகை கடையில என்னைக்கு GST போட்டு அரிசிக்கு வாங்கிருக்காங்கன்னு எனக்கு கொஞ்சம் காமிங்களேன். அதனால தவறான கட்டமைப்பு, தவறான கட்டமைப்பு. என்ன இப்ப தம்பி சொல்றாருல சூர்யா, நான் இப்ப நீங்க தயவு செய்து ஒரு கேமராமேன் அனுப்புங்க. ஒரு அரிசி கடையில போய் கேட்போம். அதாவது 10 கிலோ அரிசியை கூட நீங்க கையில பை கோழி போய் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா டாக்ஸ் கிடையாது. ஆனா சாதாரண ஒண்ணுமில்லாத அரிசியா இருந்தாலும் அதை பேக் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்ப உண்டாய்க்கு 18% சொல்லிட்டேனே. அப்படி மிதி தர்த்தின முடிச்சேன். உண்டா இல்லையா சார்? இந்தியா கேட்டுக்கு இல்ல சார், சாமானிய அரிசி, சாமானிய அரிசி. பேக் பண்ணா உடனே கொடுக்குறான். 33% இந்தியர்கள் இந்த மாதிரி தான் அரிசி வாங்கி அதெல்லாம் லூசு பையன் வரி கொடுக்கணும்னு கேக்குறாங்க. அப்படி அந்த பொருளுக்கு ஏன் வரி கொடுக்கணும்னு கேக்குறாங்க. நிறைய கணக்குகள் இருக்கு. வேணும்ன்றவங்க தான் சொல்றாங்க. இப்போ சூர்யா, பேக்கேஜ் ஏழை மக்களுக்கு எதிராக உங்கள் குரலை பயன்படுத்தாதீர்கள். இவன் சரிப்பட்டு வர மாட்டான். என்ன பேசாம இருக்கீங்க? நேரமே போஸ்டர் ஒட்ட வேணாம், கிளம்புங்க.
பேக்கேஜ் பண்ண அரிசியை ஜிஎஸ்டி வரி கொடுத்து வாங்கணும்னு உங்களை யாராச்சும் நிர்பந்திக்கிறாங்களா? இது நல்லா பாத்துட்டு இருந்தா சும்மா வராது, அடிங்கயா. அடிக்காதீங்க அடிக்காதீங்க, ரொம்ப நன்றிப்பா. மெதுவா அடிக்காது. 18% நிர்மலா சீதாராமன் இந்தியர்கள் ஒரே கேள்வி சூர்யா உங்களை எவையா ஹோட்டல்ல போய் சாப்பிட சொன்னாலும் நிர்மலா யாரும் சொல்லல. இது வாயிலடி வடக்கு மாற்றி வரைக்கும் போகுது. சரி, ட்ரெஸ் பாயிண்ட் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டீங்க. எப்போ பாயிண்ட் அப்ப நீங்க நேரத்துக்கு கூட்டு வந்துருக்கீங்களா? நான் போன என் வீட்டுல ட்ரெஸ் போட்டு போக மாட்டேன். உங்க டீச்சர் எனக்கு பத்தாதா? நீங்க போய் கடலை வேணும் வாங்கி தெரியுது. எப்போ இப்படியா ட்ரெஸ் வாங்கிட்டாங்க போ, ட்ரெஸ் பேண்ட் வாங்கிட்டாங்க போ. எப்படியே அடிச்சு கிழி நைட்டு ஃபுல்லா கிழிக்க போறீங்க. சோறு வாங்கிட்டாங்க, பிரியாணி வாங்கிட்டாங்க, ஒரு ஹோட்டல் வாங்கிட்டாங்க, அதுக்கப்புறம் மேல கை வைக்கணும். அப்ப இல்ல அப்படின்னா உலகத்துல நீங்களே காலைல போய் ஜட்ஜிய மாட்டோம். அம்மா கூட்டு வந்து ஒரு அக்கி விட்டு நாங்க அடிச்சு எல்லாம் செத்துட்டோம் அப்படின்னு நீங்களே போய் பேசணும். அந்த ஒன்றும் டெம்பிள் ஏதாவது ஒரு ஹோட்டல் வாங்கிட்டு நான் ரெடி ஆகிட்டு போறியா, நான் வேணா தாங்கிட்டு வந்து காலைல ஜட்ஜ மாட்டேன். அம்மா இவங்க அஷ்டாங்கம்மா நான் வேணா வந்து சொல்றேன் இல்லையா? சரக்கு வாங்கிட்டோம் சரக்கு வாங்கிட்டோம் சரக்கு வாங்கிட்டோம். நான் வந்து எல்லாத்துக்கும் துணிஞ்சவன் தான் நானு. ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க, டம்மி பிசாக்கேடா. என்ன பயன்படும்? பிக்னிக் ஸ்பாட்டா பயன்படும், லவ்வர்ஸ் பார்க்கா பயன்படும். மதுரையில கலைஞர் கருணாநிதி பேர்ல வந்து இப்ப நூலகம் கட்டிருக்காங்க. இல்ல பாரு, நேராக நேராக என் கண்ணு ரெண்டு செவந்துகிட்டே இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் வந்து பெருமையோட சட்டமன்றத்தில் பேசுறாரு. பல லட்சக்கணக்கான மாணவர்கள் இங்கே படித்திருக்காரு. கழுதுகளை செத்து போட்டான். ஓ, குரலி வித்தையா? ஆணவம் படிக்க போனானா பூரா லவ்வர்ஸ் பார்க்கா படிச்சிட்டு இருக்கான். நல்லா ஏசி குளுன்னு வெயிலுக்கு போட்டு வச்சுக்குது, 2 புத்தகத்தை வச்சுக்கிட்டு. அப்புறம் இன்னைக்கு என்ன வீரத்தீர சுறா போவோமா இல்ல அதுக்கே போவோம், இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. சும்மா பேச்சுக்கு சொல்றேங்க. Dancing cow should be milked by dancing. Singing cow should be milked by singing. Running cow should be milked by running. Disobedient cow should be tied and milked. இந்த சங்கிலி திருவிழெல்லாம் சுட்டு முடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய குற்றம் இல்ல. இந்த சங்கிலி திருவிழெல்லாம் சுட்டு முடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய குற்றம் இல்ல. சங்கிலி திருவிழெல்லாம் சுட்டு முடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய குற்றம் இல்ல. ரெக்கார்ட் டான்ஸ் அமைப்பாளர், ரெக்கார்ட் டான்ஸ் கரகாட்ட அமைப்பாளர் சொல்லுவாங்க. அப்ப திருவிழா காலங்கள்ல கரகாட்டம் ஆடுவாங்க. ரொம்ப பெண்கள் ஆண்கள் ரொம்ப கொச்சையா பேசி ஆடுவாங்க. இந்த கரகாட்டம் வந்து புதுக்கோட்டையிலையும் தஞ்சாவூர்லயும் தான் ஃபேமஸ். இதுதான் சிவனோட ஆரம்ப கால தொழில். அந்த தொழில் செய்து கொண்டிருந்த அந்த காலத்துல மேல வஸ்தா சாவடிங்கிற ஒரு பகுதியில இவன் வந்து கரகாட்டத்தை பதிவு பண்ணிட்டு குடிச்சிட்டு திரைப்படம் பார்த்துட்டு ஒரு சங்கிலி அறுத்திருக்கான். சங்கிலி திருவிழெல்லாம் சுட்டு முடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய குற்றம் இல்ல. இந்த சங்கிலி திருவிழெல்லாம் சுட்டு முடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய குற்றம் இல்ல. சங்கிலி திருவிழெல்லாம் சுட்டு முடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய குற்றம் இல்ல. சங்கிலி அறுத்த வரலாறு அந்த அவங்க ஊருக்காரங்க தான் என்கிட்ட சொன்னது. ஓவர் இருட்டா இருக்க. ஏன்னு வெளிச்சம் தெரிஞ்சா மூஞ்சியெல்லாம் தெரிஞ்சிடாது. ஏன்னு இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? ஒன்ன மாதிரி நானும் ஒரு திருடாதான். இன்னும் 26க்கு ஓராண்டு இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஆட்டம் இருக்கு. கால்ல மட்டும் இல்ல ராஜா, கையில கழுத்துல எல்லா விரல்களையும் சலங்கை கட்டி ஆடுவேன். உன்னை என்ன வேணும்? குதிராவளி வேணுமா, கம்பு வேணுமா, திணை வேணுமா, சாமை வேணுமா, அரிசி செவ்வரிசி வேணுமா, இல்ல என்ன வேணும்? என்ன வேணும்? பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல என்னை விரும்புகிற மக்கள். போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடர்வார். தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிட்டேன். நானு மாதிரி வருவான். என்னடா ஏன் ராணுவத்துல ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அல்ல 15 நாளைக்கு ஒரு தடவை பரிமாறப்படும் எழுதி நாளைக்கு ஆயுதத்தை எடுத்து இயக்கும் போது சத மசுல டைட் ஆச்சுன்னா சரக்கு எடுக்க முடியாது. இப்போ உனக்கு வித்தியாசம் மாதிரி அர்னால்டு, வேண்டேம், ஜெட்லி, புருஸ்லி
புருஸ்லி ஜெட்லி ஜாக்சன் 2 பேரையும் சினிமால வர அர்னால்டு ஒரு கையை எடுத்து ஒரு பஞ்சு குத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, வேண்டாம் ஒரு பஞ்ச குத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, புருஸ்லியும் ஜெட்லியும் குத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது. நீ ஒரு தடவை குத்தி முடிக்கிறதுல அவன் 10 குத்து குத்திவான். அவன் அப்படியே அப்படி இருக்கு அவ்வளவு ஃபாஸ்ட். கேன ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க, அதுக்கு நான் தான் கிடைச்சேன். சரி விடுங்க, வேற ஏதாவது பத்தி பேசுவோம். முதல் நாள் எனக்கு ஆமைக்கறி 28 கிலோ அனுப்பிட்டாரு. சாப்பாட்டு மேசைன்னா மூடிட்டு நீ சாப்பிட வேலையை பாக்குறியா? ஹிந்தி பேசுற மாநிலங்கள் நீங்க வளர்ந்துட்டியா? அப்புறம் எதுக்கு இங்க வந்து தட்டேன்னு இருக்கியா? 1.5 கோடி பேர் இங்க என் வீட்டுல வந்து இங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. எதுக்கு வேலை செய்யற? என்ன வளர்ந்துட்டா? என்ன வளர்ந்துட்டா? நீங்க வாங்க வட இந்தியா முழுக்க பாப்போம். உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். நான் யார்? Who I am? என் பிள்ளைங்களுக்கு அப்பன். நான் யார்? மட்டமான மருமகன். Who am I? நான் யார்? உனக்கு சொல்லு, நான் யார்? புருஷன். நான் யார்? யார் அவன்? இப்போ எல்லாரும் நீங்க முருகன் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க? நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? நல்ல கறி சாப்பிட்டுட்டு தான் போவோம். உண்மையிலேயே நான் வந்து கறி சாப்பிட்டு எல்லாம் கூடி உட்காந்து கறி சாப்பிட்டு அரோகரா போடி தான் போவோம். நான் தான் நேரடி பேரங்கிறதுனால எனக்கு தெரியும். எப்படின்னா வேலை வச்சு வேட்டையாடி சாப்பிட்ட நம்ம பாட்டனுக்கு என்னடா வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் தின்னுட்டு போறது, வாடா ஒன்னும் கோச்சுக்க மாட்டாப்லடா அப்படின்னு தான் நாங்க போவோம். வானே அங்க வானே, அந்த டாஸ்மார்க் வானே, 10 ரூபா கூட வச்சு விக்கிறானே. திருக்குறளை தான் படிக்கிற. திருவள்ளுவர்னு ஒருத்தருங்க தம்பி 1959 வரையப்பட்டது இந்த உருவம். இது ஒரு புனையப்பட்ட உருவம் தம்பி. இதை வைத்து நீங்கள் அரசியல் செய்ய வேண்டாம். நன்றி வருக்கவா அது வருகடா. இங்கு பம்புகள் இருக்கு 10. அண்ணே பம்பு இருக்கா, தண்ணி குடிச்சு போயிடலாமா? அது பம்ப் இல்லடா, இங்க பாம்புகள் இருக்கும் பாத்துன்னு எழுதி இருக்கு. ஐயோ பாம்பையை கொட்டாதீர்கள். குப்பைகளை கொட்டாதீங்கன்றது எப்படி எழுதி வச்சிருக்கானு இங்க தான் எழுதிருக்காண்டா. ஐயோ, குடி நட்டுக்கு உட்டுக்கு கெடு. என்னண்ணே இது? இது எது நம்ம எங்க தமிழ் படிச்சான்னு தெரியல. இந்த சௌரியோட சத்தத்தை கேட்டு 2 பெண்கள் கண்கள் மயங்கி விழுகிறது. என் குடும்பத்தை தெரியாம போராட்டத்துக்கு வந்துட்டேன். இப்படி விரட்டி வராங்களே. ஐயோ, லெக் பீஸுக்கு ஆசைப்பட்டு வந்து தப்பா போச்சே. ஐயோ. சென்னை அமைந்தகரையில் போராட்டம் நடைபெற்ற நிலையில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக காவலர்கள் அவர்களை கைது செய்ய முற்பட்ட போது ஒரு பிரிவினர் அங்கிருந்து பதறி அடித்து ஓடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா. ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. அந்த பையனால கத்துறோம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினா எங்களை காக்கி. என்ன சொன்ன? பொண்ணு கொடுக்குறேன், உயிரோட இருந்தா தானடா கொடுக்கறது. என்ன பண்ற? பழத்தை பிதிக்கி விட்டு வர்றாங்க.
அவர்களின் அறிவு செல்லும்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம். 8வது அதிகாரத்தை ஏசு என்னடா சொல்லிருக்காரு? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ? பொதுவா சொல்லுவான். எது சொன்னாலும் அவர் நல்லதா தாங்க சொல்லியிருப்பாரு. அதை போட்டு ஏன் கிளறிக்கிட்டு இருக்கீங்க? போய் வேலை வெட்டிய பாருங்க. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவானா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வார்த்தையில திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வார்த்தையில திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. கிளவி எங்க அந்த கிழவன்? யாரு? அதான் உன் புருஷன் எங்க? பகலெல்லாம் உள்ஜரப்பா, படுத்து தூங்குறாரு. தூங்குறானா? 7 மணிக்கு அப்படியே உனக்கு என்னப்பா அது? அப்பாப்பா இப்ப என்னையா உனக்கு 7 மணிக்கே தூக்கம் கேக்குது? கொய்யா முதல் நாள் எனக்கு ஆமைக்கறி 28 கிலோ அனுப்பிட்டாரு. சாப்பாட்டு மேசைன்னா இது அவ்வளோ பெருசு இருக்கும். இறால்னா இறால் அப்படின்னா 6 வகை இறால். நண்டுனா நண்டு அப்படியே தான் இருக்கும். அப்படியே முழு நண்டா இருக்கும். பிளந்து பார்த்தா உள்ளுக்குள்ள மாதிரி எப்படி சமைப்பாங்கன்னு தெரியாது. நான் கடல் மேல மிதக்கிற நீ ஆகாயத்துல பறக்கிற. நான் கடல் மேல மிதக்கிற நீ ஆகாயத்துல பறக்கிற. என்னடா அது? என்ன ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொசிஷன் மாறுது. பிச்சு புடியா பிச்சு. என்னடி உரசுது? என்ன உரசுது? ஹலோ. ஆல் டீடைல்ஸ் ஐ நோமா. ஹே, மியூசிக் பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மள பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ, ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு. நான் கடல் மேல மிதக்கிற நீ ஆகாயத்துல பறக்கிற. அநியாயத்தை பார்த்து எனக்கு கண்ணீர் வருது. இந்த மக்களோட நிலைமைய பார்த்து எனக்கு கண்ணீர் வருது. எங்க அப்பா மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளையா பிறந்துன்னு இன்னைக்கு நடந்திருக்கிறது. பாப்பா, இன்னும் நீங்க ஜெயிக்கவே இல்ல, அதுக்குள்ள பழி வாங்குற கனவெல்லாம் காண ஆரம்பிச்சிட்டீங்க. அல்ல போனா பாட்டா போடுறா. நான் கடல் மேல மிதக்கிற நீ ஆகாயத்துல பறக்கிற. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. உங்களுக்காக ஏதாவது ஒரு பாட்டு, ஒரு பல்லவி ஒரு நினைக்கிறேன். रुको जरा, सबर करो. அங்க மாப்பிள்ளை பாரு. खुजली हाथ से बाहर निकल जाए, इचकात काम आए. மாப்பிள்ளை ஏதோ பலான வியாதி இருக்கும் போல இருக்கே. எப்படி சொல்றேன்? அவன் கைய பாத்தியா? இச்சிகாட் விளம்பரம் மாதிரி. அது வெறுப்பா இருக்கு.
வீரப்பன் மகள் வித்யாவுக்கு நாம் தமிழர் கட்சியில் முக்கிய பொறுப்பு கொடுத்திருக்கிறார் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். எண்ணங்கள் மட்டும் தான் இவருடைய ஆக்கம், ஊக்கம், உணர்வு, இயக்கம் எல்லாமே ஐயாவுடையதா. இவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டு வர்றது ஐயா. நாதகாவில் சமீப காலமாக விலகல் பட்டியல் நீண்ட நிலையில் வித்யா வீரப்பனுக்கு பதவி கொடுக்கப்பட்டுள்ளது. சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியில் பல முக்கிய நிர்வாகிகள் விலகியதை தொடர்ந்து வாழ்க்கைங்கிறது அன்பை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். அடிதடியை பேஸ் பண்ணி இருக்கவே கூடாது. நீங்க போட்டியில கலந்துதான் ஜெயிச்சிருப்பீங்க. போட்டியில கலந்துக்கிறேன் நானே வருத்தம் தாங்க முடியாம பூ போட்டுட்டு இருக்கேன். அதையே நோண்டி நோண்டி ஞாபகப்படுத்துறேன். கட்சியையே மறுகட்டமைப்பு செய்து வருகிறார் சீமான். என்ன பண்றது? அப்பவே சொன்னேன் கையெழுத்து போடாத கேட்டியா? எல்லாம் தலையெழுத்து. மகளிரணி பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள், மருத்துவ பாசறையை சேர்ந்த இளவஞ்சி உட்பட பல முன்னணி நிர்வாகிகள் கட்சியில் இருந்து விலகியுள்ளனர். ரொம்ப குஷியோ? ஓகே ஆயிடுச்சுல. உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. நினைச்சு பாக்குறியா? எப்ப ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. என்ன ஹிந்தி இசைன்னு யாரும் கூப்பிட்டு எனக்கு கெட்ட கோபம் வரும். அவர் ஓடுறதுல இருந்தாலும் கமிஷன் அடிப்பார், அவர் போடுறதா இருந்தாலும் ஒரு கமிஷன் அடிப்பார். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. அவர் ஓடுறதுல இருந்தாலும் கமிஷன் அடிப்பார், அவர் போடுறதா இருந்தாலும் ஒரு கமிஷன் அடிப்பார். மர்க்கா சொல்லு. அவர் ஓடுறதுல இருந்தாலும் கமிஷன் அடிப்பார், அவர் போடுறதா இருந்தாலும் ஒரு கமிஷன் அடிப்பார். மர்க்கா மர்க்கா சொல்லு. அவர் போடுறதா இருந்தாலும் ஒரு கமிஷன் அடிப்பார். ஆட உங்க கூர்க்காவுக்கு போறதவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனி வச்சு அடி. குனிடா. இனிமே சொல்லுவியா? 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 வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாயே. அதனால அவர் எதுலனாலும் கமிஷன் அடிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமா, நம்ம ரெண்டு பேரும் கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு குண்டு ராட்சச வெளில போயிருக்குன்னு சொன்னியே, அதுதானே? இந்த பொட்ட பிசாசு அங்க போய் என்ன கலெக்ட் வைக்க போதோ கூட போங்களா போங்க. சட்டத்தை மாற்றாமல், சட்டம் ஒழுங்கை சரி செய்யாமல் சட்டையை மட்டும் மாற்றி வீடியோ போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த சிரிப்பு சிரிச்சிட்டு போறாங்களே, அது கூட உங்களை பார்த்துட்டா. இப்ப நீங்க என்ன பண்றீங்கடா? நான் என்ன சொல்ல வரேன்னா, டெய்லி ஒரு வீடியோ. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. வேலையெல்லாம் முடித்துக் கொண்டுதான் வேலை பார்த்துக் கொண்டிருந்தாயா? இல்லை மன்னா, பார்த்துக் கொண்டிருந்தேன். ஐந்தறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொள்வது. அல்லக்கை முண்டமே, ஒழுங்காய் வேலை பார்ப்பவர்கள் கூட உன்னை பார்த்து கெட்டு விடுவார்களா? எப்பவும் நம்ம என்ன திட்டம் வருகிறது என்று எல்லா மாநிலங்களும் எதிர்பார்த்திருப்பார்கள். முதலமைச்சர் இன்று என்ன திட்டத்தை வெளியிட போகிறார் என்று எல்லா மாநிலமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில தமிழ்நாட்டுல மட்டும் இன்னைக்கு என்ன வீடியோ வரப்போகுது? டாக்டர் இருந்துகிட்டு ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு போறாரு? இவன் ஒரு டாக்டரே இல்ல. நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். மெமரி லாஸ் பேஷண்ட். ஃபர்ஸ்ட் டைம் இவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்ப எப்படி இருந்தா தெரியுமா? என்ன ஹிந்தி இசைன்னு யாரும் கூப்பிட்டு எனக்கு கெட்ட கோபம் வரும். நீங்க என்ன தமிழை வளர்த்திருக்கீங்க? அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்க அக்கா. ஏன் சொன்னா என்ன? கொண்டைய அறுப்பேன். ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க, பொம்பளையா இருந்தா கொண்டைய அறுப்பேன், ஆம்பளையா இருந்தா மண்டை உடைப்பேன். நான் கேக்குறேன், கனிமொழி அக்காவை கேக்குறேன். அவங்க சர்ச் பார்க்ல படிச்சாங்க. நான் 5வது வரைக்கும் தமிழ்ல படிச்சேங்க, தமிழ் மீடியத்துல படிச்சேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? அங்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் சட்டப்படி எல்லாத்தையும் விசாரிச்சுதான் வந்திருக்கேன். நீங்க தைரியமா உள்ளவா? 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு சட்டம் கேட்டாலும் லொல்லு பேச்செல்லாம் பேசாத. அதனால நாங்களும் தமிழர்கள் தான், நாங்களும் கட்சியில உறுப்பினரா இருக்கிறோம், கட்சியில தலைவர்களா இருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் தமிழ் உரிமைன்னு என்ன பேசுறதை விடுங்க. இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? யாரு கொடுத்தா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காங்க, அந்த மாமி கொடுத்த ஐடியாவா? இல்ல. வேற யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்காளுங்க, உன் ஃப்ரெண்ட் அவ்வளவு கொடுத்த ஐடியா? ஐயோ இல்ல. வேற யாரு கொடுத்தா? நானே சிந்திச்சேன்.
நீங்க தமிழ்நாட்டுல இடம் குறைஞ்சதுன்னா அதை நாங்களும் ஒத்துக்க மாட்டோம். அதுல மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் யாருக்கும் குறையாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னமோ ஏதோ பாஜகவுக்கும் தமிழுக்கும் ரொம்ப தூரம்னு சொன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். ஒட்டு பாரு எவ்வளவு வரிசை வச்சிருக்கானு. இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம்ப்பா. உன் புருஷன் பேர் என்ன? கோடீஸ்வரன். அந்த நாய் காலையில செருப்படி 5 விழும்னு சொல்லி வை. நீங்க தமிழை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன நான் கேக்குறேன், எவ்வளவு இலக்கியத்தை நீங்க படிச்சிருக்கீங்க? எவ்வளவு இலக்கியத்தை பத்தி பேசியிருக்கீங்க? தமிழ் பல்கலைக்கழகம் எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குது? எத்தனை தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்கிறீங்க? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியாத்தான் பேசுறோம். இன்னைக்கு தமிழ் வழி கல்வி எத்தனை பள்ளிகள்ல இருக்கு? உயர் நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்குதுங்க. தமிழ்நாட்டுல தமிழே படிக்காம இன்னைக்கு வேலைக்கு செய்யறாங்க எப்படின்னு கேட்கிறாங்க. சும்மா தமிழ் வாயில பேசிட்டு இருக்கீங்க, செயல்ல ஒன்னையுமே காணும். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஒரு மேட்ரு சொல்லிட்டு போறான் தான் வந்தேன். என்ன மேட்ரு? 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. என்ன பங்கு டன்னா? டபுள் டன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. புனிஞ்ச மணிக்கு இருக்கேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு எதிர்பார்ப்பா சீமானவர்கள் இருக்காங்க. அவங்க வரணும் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் பேசுறாங்க. ஆனாலும் சீமானவர்கள் கிட்ட எந்த சலனமும் இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்டா காட்டி அன்னைக்கு பிறந்தவனே இந்த இளவ கருமாந்திரத்துல ஏன்டா லைன்ல நிக்க வைக்கிறா? உங்க வீடு சரிஞ்சா பவுடர் போட்டு வந்திருக்கேன். பவுடர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிளியோ போட்டு ஆயிட்டு வரா. இந்த பார், இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன். இல்ல உனக்கு நான் சங்கூதிடுவேன். போய்வா. இல்லைங்களே, பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமை ஏற்பு, அவர் அண்ணாமலை அவர்களை அவருக்கு அடுத்து நயினார் நாகேந்திரன் அவர்களை வந்து தலைவரா போட்டதுக்கு காரணமே ஒரு பெரிய கூட்டணியை அமைக்கணும். அப்படியாம்மா? அண்ணே, எனக்கு சகோதரி மாதிரி தங்கச்சி. அப்படியாப்பா? அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம பார்ட்டிக்கு நல்லது, உங்க உடம்புகளுக்கு நல்லது. ஆனா அதை அவர் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாரு. அதுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப சொற்பம். என் பாடி கண்டிஷன் தெரியாம எங்க அண்ணன் ஏதாவது பஞ்ச டயலாக் பேசிடுறான். கடைசியில அவஸ்தைப்படுறது நான் தான்டா. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. அதுக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ள அவர், அதாவது டிராகன் படம் மாதிரி 4 வருஷம் அரியர்ஸை சேர்த்து வச்சு இப்ப அவர் வந்து மொத்தமா பாஸ் ஆகணும். அண்ணாமலை அவர்கள் எல்லாரையும் வந்து கிட்ட சேர்த்துக்கிட்டாரு இல்லையா? இப்போ மக்களுக்கு நல்ல அறிமுகம் கொடுத்திருக்கிறாரு. தயவு செஞ்சு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, பொண்ணுக்கு கொஞ்சம் சினிமா பைத்தியம் அப்படிங்கறதா அவர் பர்பஸே. அவர் வந்து கூட்டணி உருவாக்கணும், திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணி, அதுல எத்தனை பேரை அட்மிட் பண்ண முடியுமோ அத்தனை பேரை கூட்டியாரணும் அப்படிங்கறது அவருக்கான அசைன்மெண்டே. இப்போ டாஸ்க் எலெக்ஷன் அசைன்மெண்டே அதான் அவருக்கு. ரிக்கார்ட் டான்ஸ்க்கு ஆள் கிடைக்கலன்னு நான் தான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி கூட்டி வந்திருக்கேன். இங்க அவனை பார்த்தோன்னு இந்த காதல் பண்றது, கையை இப்படி நீட்டுறது, இதெல்லாம் வச்சிட்டீங்கன்னா சில்லு தட்டி விட்டுருவேன். முதல்ல என்ன உள்ள விடு, அப்புறம் பாரு. என்ன நான் பேசிட்டு இருக்கேன்னு பேசாம நிக்கிறேன்? இல்ல, நீங்க சொல்ற மாதிரி நான் அனுசரிச்சுக்கிறேன். ஆரம்பத்துல அப்படித்தான் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் உங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவீங்க. சோ கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது 8% வாக்காளர்களை தன் பக்கம் ஆடாம அசையாம வச்சிருக்கிற நாம் தமிழர் கட்சி அவர்களுக்கு மிக மிக தேவை அப்படிங்கறது அவர் உணர்ந்திருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போ போடா. டேய் இப்படி போடி போடி. உங்க 2 பேருக்கு நாங்க தான். எந்த அவர் வந்து விஜயும் கூப்பிடுவாரு, சீமானையும் கூப்பிடுவாரு, புதிய தமிழகம், எஸ்டிபி, எந்த கட்சியா இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு கூட்டணியா, திமுகவுக்கு எதிரான கூட்டணியா ஒன்று சேர்க்கணும்னு அவங்க நினைப்பாங்க. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேமா? டோன்ட் புட் வேர்ட் இன் மை மவுத். வார்த்தையை புடுங்காதன்றா. நான் தப்பா? கரெக்ட் தானே நான் சொன்னது? கரெக்ட். ஆனா எச விட்டீங்க. அதையும் விடுவானே. டோன்ட் புட் வேர்ட் இன் மை மவுத். அதுல பெரியாருக்கு எதிராக பேசுகிறார், திமுகவை காட்டமாக விமர்சிக்கிறார் போன்ற விஷயங்கள்ல சீமான் அவர்களுடைய கருத்துக்கள் பிஜேபிக்கு ஒரு அனுகூலமாக இருப்பதால் அவரை வந்து கூப்பிடுறாங்க. இதுதான் உண்மை.
ஓ மாமன் மச்சான் யாராவது இருந்தா சொல்லு, அடுத்த மாசம் சந்தா பணம் வாங்கி அவங்களுக்கு ஏதாவது செய்யற. இன்னொன்னு, அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் நிறைய தரம் வந்து அவங்க ஒருத்தர் பாராட்டி பேசியிருக்கிறாங்க அப்படிங்கறது எல்லாம் மைண்ட்ல வச்சு கூப்பிடுறதா இருக்கலாம். பட் சீமான் அவர்கள் சலனம் இல்லாம இல்லையே. இப்போ அவர் வந்து அதுக்கான பதில சொல்லி இருக்கிறாரு. கூப்பிடுறது, கூட்டணிக்கு கூப்பிடுறதுங்கிறது எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம் தான். வேலுச்சாமி, உங்க மாமா வந்திருக்காரு, உன்னை உடனே பாக்கணுமா? வேலுச்சாமி, எப்ப உனக்கு இந்த மாமா பழக்கம் எல்லாம்? அவர் உடனே உள்ள அனுப்பு. அவர் நான் கொள்கை பரப்பு செயலாளர். அரே சொந்த மாமா, மாமாவா இருந்தா எனக்கு என்னப்பா, எனக்கு கொள்கைதான் முக்கியம். அதுலயும் நாம் தமிழர சீமான எல்லாரும் எல்லா நேரத்திலயும் வரவேற்போட பண்ணிருக்கிறாங்க தான். ஆனா நாங்க வந்து அந்த அரசியல் பண்ணல, தேர்தல் அரசியல் பண்ணல. இந்த மாதிரி அங்க போறது அவ்வளவு உடைச்சு சொல்லியிருக்காரு. அவங்க அந்த தலைவர் வீட்டுக்கு போறது, விருந்துக்கு போறது போன்ற அரசியலை நான் பண்ணல. காலத்தில் காக்கா பிடிக்கூடாதுன்னு சொல்லிக்கல. என்னடி மேல என்னடி வேணும்? தெய்வமே, வரப்போற இடத்துல குப்புசாமி என்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு சீட் வாங்கி கொடுங்க. அவர் தெளிவா இருக்காரு. அவருடைய நிலைப்பாடுல மாற்றமும் இல்ல. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. அப்படியே வள்ளிசா 8-15% ஓட்டு அவருக்கு இருக்கும் அப்படிங்கும் பொழுது அவரை வந்து சேர்த்துக்கணும், அவரை வந்து டீம்ல சேர்த்துக்கணும், ட்ரீம் 11 உருவாக்கணும் அப்படின்னு எல்லாரும் தான் நினைப்பாங்க. ஆமா, நீங்களா யாருடா? சார், நாங்க சமூக ஆர்வலர்கள் சார். பாத்தீங்களா சார், போரா கையில சமூக தீவிரவாதி மாதிரி இருந்துகிட்டு உங்ககிட்ட சமூக ஆர்வலர்னு சொல்றாங்க. ஏட்டு என்ன ஊடுது? இவனுங்களை வேற மாதிரி டீல் பண்ணுங்க சார். இல்ல கரெக்ட் தான் மேம், பட் ஒரு பாசிட்டிவ் சிக்னல் இல்ல அப்படின்றது தான் நான் பாக்குறேன் மேம். பாசிட்டிவ் சிக்னல் இல்லையா? யாரு? சீமானுக்கு இந்த கூட்டணியில விருப்பமே இல்ல. அவரு திமுகவுக்கு எதிரானவர், பெரியாரிசத்துக்கு எதிரானவர் அப்படிங்கறது தான் நம்ம பாக்குறோம். காலங்காத்தால சரியில்லை, எவ்வளவு வீட்டுக்கு விடுறதே? அட பைத்தியக்கார, நீ எதுக்கு கணக்கு கத்திக்கிட்டு இருக்க? சார், அவ என் பொண்ணு தான் சார். என்னது? அது என் பொண்ணு தான் சார். வெக்கமா இல்ல? இன்னும் அவ்வளவு பொண்ணு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவர் பாஜகவையும் கடுமையாக விமர்சிப்பவர், அதிமுகவுடைய செயல்பாடுகளையும் விமர்சித்துக் கொண்டே இருப்பவர். வந்துட்டல, வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. இப்போ அவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில சேர்வதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. ஏன்னா கொள்கை ரீதியா அவங்களுக்குள்ள நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அவர் வந்து எங்க தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கிற அந்த ஒரு சுதந்திரத்தை அவர் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. மக்களை நம்பித்தான் இறங்குறாரு. ஏண்டா, எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. இப்போ அண்ணாமலை அவர்களுடைய மாற்றம் அப்படின்றது தமிழக பாஜகவினுடைய வேகத்தை குறைக்கும் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. எதுக்கு சிரிச்சு நீ பல்ல புடிங்க வெளியேறிஞ்சிருவேன். இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. இந்த 4 வருஷத்திலேயே, ஜஸ்ட் இந்த 4 வருஷத்திலேயே பாத யாத்திரை போயிருக்கிறாரு, 2 எலெக்ஷன் சந்திச்சிருக்கிறாரு, மக்களுக்கு மிக மிக அறிமுகமானவரா இருக்கிறாரு. 3 வேளை சோத்துக்காக 3 முறை கமலோட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்கு. இளைஞர்கள் மத்தியில ஒரு போல்டான ஸ்பீச்சுகளுக்கு மிகவும் ஒளிவு மறைவில்லாம உடைத்து பேசும் தன்மையால எல்லாரையும் கவர்ந்திருக்கிறார். இது அண்ணாமலை அவர்களுடைய இது. மானம் போகுது. ஆம்பளை போட்டி போட்டு சம்பாதிக்கணும். இப்படி அப்ப திடீர்னு ஒரு மாற்றம் வரும்போது அந்த மாற்றம் எதுக்காக? வேற ஏதாவது முக்கியமான ஒரு கருத்து பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா இல்ல, இது கூட்டணி பிரச்சனை. கூட்டணிக்காக அவரு மாற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற இது உண்மையா புண்ணியான்னு நமக்கு தெரியாது. உள்ள யாரு என்ன நடக்குதுங்கிறது உள்ள இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும். ஆனா கூட்டணிக்காக தான் அவர் மாறி இருக்கிறாருங்கிறது பப்ளிக் பெர்செப்ஷன். இதுல வேற அம்மா மேல சத்தியம் ஜாதி
அப்படி பார்க்கும்போது இது கூட்டணிக்காக அவரை அப்புறப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற தாட் இருக்கிறது. அந்த தாட் வந்து அது ஒரு அட்வான்டேஜ் கிடையாது, அது ஒரு லைபிலிட்டி சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணும் புரியலையா? நல்ல வேலை எங்க புரிஞ்சிருச்சோன்னு தான் பயப்பட்டேன் நானு. பாஜகவுக்கு நயனார் நாகேந்திரன் அவர்கள் மிக சிறப்பான தலைவராக, எல்லோரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு தலைவராக இருக்கலாம். சத்தம் போடுறதுனால ஒன்னும் நடக்க போறது இல்ல. ஆனா அதை அவர் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாரு. அதுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப சொற்பம். என் பாடி கண்டிஷன் தெரியாம எங்க அண்ணன் ஏதாவது பஞ்ச டயலாக் பேசிடுறான், கடைசியில அவஸ்தைப்படுறது நான் தான்டா. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. அதுக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ள அவர், அதாவது டிராகன் படம் மாதிரி 4 வருஷம் அரியர்ஸை சேர்த்து வச்சு இப்ப அவர் வந்து மொத்தமா பாஸ் ஆகணும். அண்ணாமலை அவர்கள் எல்லாரையும் வந்து கிட்ட சேர்த்துக்கிட்டாரு இல்லையா, இப்போ மக்களுக்கு நல்ல அறிமுகம் கொடுத்திருக்கிறாரு. தயவு செஞ்சு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, பொண்ணுக்கு கொஞ்சம் சினிமா பைத்தியம். செந்தமிழன் சீமான் என்ற இனிமேட்டு பேரை மாத்திட்டு இனிமேட்டு விபச்சாரி சீமான். ஓய் மம்முட்டி சேட்டா இந்து ரெபேக்கா வர்கீஸ். எனக்கு மம்முட்டியை இஷ்டமாடு. மாப்ள ஐட்டத்தை கவனிச்சியா? என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா. தூத்துக்குடிக்கு தும்மல் படிக்க தெரிஞ்சு கட்டவளே, தேங்காய் சொல்லும் மாங்காய் சொல்லும் தின்னு கட்டவளே, கலப்பு கடையில ஏன விளக்கி கஞ்சி குடிச்சவளே, அறிவு கட்ட கட்ட, ஆட மரத்து பட்ட, வெச்சம் கட்ட கட்ட, வேலை மரத்து பட்ட, பட்டணம் பூரா சுத்தி வந்த பச்சைமா கொட்ட. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அறுவாள் எடுத்துட்டு வரேன். நீ போய் அந்த தொட்டிக்குள்ள ஒளிஞ்சிக்கணும். ஆமாப்பா, நல்லா கொடுத்தடா. நல்லா இருப்படா நீ. அத்தி இந்த பயவுல சொன்ன இடத்துல ஒளியலாமே. இவனை நம்பி இங்க ஒளியலாமா? அப்பா வந்து திமுகல எம்பியா இருந்தவர். நீங்க நிறைய வீடியோல பாத்துருப்பீங்க. வீடியோல போட்டோலாம் இருக்கு. சரிடா, ஸ்லிப்பானா ஒண்ணு பப்ளிஷ் பண்ணுவியா? அசந்தா ஆப்படிக்கலே குறியாருங்க எல்லாரும். சாரி பாஸ். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? ஏய், நான் சசிகலா புஷ்பா நினைச்சு சொல்ல. எங்கள் சித்திகள் பரவலாக பல கட்சிகளில் இருக்கிறாங்க. ஆஹா, இவன் அவனே ராப்பா. அது சரி. இவங்க சித்தி பிஜேபி. உண்மையா நீ வேற. இப்ப ஏன் என் தாலி அறுத்து இப்ப திரும்பி பழைய வரலாறுலாம் நோண்டி இப்ப எதுக்கு இப்ப தேவையில்லாத வேலை? அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. 2023 கமிஷன் ஆபீஸ்ல எல்லாருடைய பேரும் உள்ள இருக்கு. அமீர் அண்ணா பேர் தான் மென்ஷன் ஆயிரும். இனிமே அவன் சாவகாச ஆகாதியா? இன்னைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வம்பு சண்டை எடுத்து அப்படியே கட்டி பண்ணிட்டு உண்டு அப்படியே கட் பண்ணிக்கிற வேண்டியதான். சேரன் அண்ணா பேரும் மென்ஷன் ஆயிருக்கும். ரிட்டர்ன்ல கொடுத்துருக்கோம். என்ன என்னைய தேர்றாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்னைய கூட சொன்ன பாக்குறாங்க. நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. இதோ நான் கூட்டி வந்துறேன். நான் வர மாட்டேன், நான் வர மாட்டேன். விஜயலட்சுமிக்கு 7 முறை கருக்கலைப்பு செஞ்சாங்க. நம்ப முடியல பாஸ். சாக்கொர பப்பளிக்கா பொண்டாட்டிக்கு போன போட்டு புஜம்மா செல்லம்மா குட்டியம்மான்னு விட்ட போற ஒவ்வொரு புருஷனுக்கு பின்னாடிய இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கத்தான் செய்யும். எந்த ஹாஸ்பிட்டல்மா? சூரிய ஹாஸ்பிட்டல். அதுல இவரே போயிருக்காரு. இந்த விஷயத்த வந்து யாரு சொன்னாங்க அப்படின்னு கேட்டா சேரன் அண்ணா தான். உங்களை அனுப்பிச்சு வேற விட்டுருக்கானாவே. ஐயோ டேய், அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். பின்னானே செஞ்சான். இந்த விஷயத்த வந்து யாரு சொன்னாங்க அப்படின்னு கேட்டா சேரன் அண்ணா. நானாச்சு ரொம்ப நல்லவன். இவங்க 2 பேரும் கொலகாரங்க. ஆமா, கொலகாரங்க பயந்துருவோமா? டேமேட் இல்லன்னா அவங்க எடுத்துவாங்க. சீமன் தான் ஆண் விபச்சாரி. டேய் அலிபாபா, எங்கடா என்னைய பார்சல் பண்ற? எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான் மாமா. வாங்கடா. அந்த பொண்ணு விருப்பப்பட்டுச்சு, என்ன கூப்பிட்டுச்சு, நான் போனேன்னு சொன்னேன்ல. இதே மாதிரி உன் பொண்டாடி போயிருந்தா நீ ஏத்துக்குவியா? பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட. பாவி பயலே, எவன் பொண்டாட்டி பத்தினியோ அவன் கண்ணுக்கு தாண்டா கடவுள் கண்டிப்பா தெரிவாரு. அங்க வர திரிக்கிறாரா? விட்டுருப்பாரு தான் போல இருக்கு. ஐயோ, கையில் வெடிக்கு தன் புருஷன் ஒரு பொண்ணு கூட படுத்து எழுந்து கருக்கலை பண்ண சொல்றானே. எப்படிமா பக்கத்தை உட்காரச்சு குடும்பம் நடத்துது? என்ன ஓகே
சுத்த மட்டமான பொம்பளை இருப்பா போல இருக்கு. பின்ன இந்த தொழிலுக்கு கருப்பு கரைச்சி கண்ணகியா வருவா? அட நீங்க ஒண்ணு மாமா. சீமான் வயசும் மாமியார் வயசும் ஒண்ணு. மாமியாரோட பொண்ணுனா அப்ப உனக்கும் பொண்ணு வயசு தானே டோபர். எல்லாம் பெரிய மனுஷனாடா. பொண்ணு ஏஜ்ல இருக்கிற மாமியாரோட பொண்ணை நீ திருமணம். தமிழ்நாட்டு புள்ள ஊரே ஏமாத்துங்கிறது இது. பொண்டாட்டிக்கும் விசுவாசமா இல்ல, பிள்ளைங்களுக்கு விசுவாசமா இல்ல, பெற்ற தாய்க்கு விசுவாசமா இல்ல, சொந்த மண்ணுக்கு விசுவாசமா இல்ல. சாக்கடை ஏண்டா மோட்டா உன்னை பெற்றாலா இல்ல யானை கற்பிச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க, அறிவு போனாங்க. செந்தமிழன் சீமான் என்ற இனிமேட்டு பேரை மாத்திட்டு இனிமேட்டு விபச்சாரி சீமான். ஓய் மம்முட்டி. சேட்டா இந்து ரெபேக்கா வர்கீஸ். எனக்கு மம்முட்டியே இஷ்டமா இருக்கு. மாப்ள ஐட்டத்தை கவனிச்சியா? என்ன ஆச்சு? என்ன இதெல்லாம் பார்க்க சொல்லிட்டு இருக்கீங்க? கையல் விழி கூட பத்தினியான்றது நம்ம அதை சொல்ல முடியாது. ரேப்புக்கரா ஆமா, உண்மையிலேயே அவ ரேப்புக்கு தான் கூப்பிடறாள. கையல் விழி யாருடைய மக? அவங்க அம்மா அவங்க அப்பாக்கு எத்தனாவது பொண்டாட்டி, இவங்க அப்பாக்கு எத்தனாவது? நோ 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 பேட் பேட். நோ 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 அம்மா வளக்காத. மம்மி பாவம், மம்மி பாவம், மம்மி பாவம். டாடி பாவம். நோ ஒன்லி புட். சூர்யா சத்தியமா சொல்றேன், விஜயலட்சுமி சாபம் சும்மா. அதனால தான் இன்னைக்கு அவர் சீரழிறாரு. அரசன் அன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும், அது அந்த காலம். அரசன் நின்று கொல்வான், தெய்வம் அன்றே கொல்லும், அது இந்த காலம். இந்த ஜென்மத்துல செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்கணும். நீங்க அனுபவிப்பீங்க. நான் யார் வழியிலும் குறுக்கிட மாட்டேன். என் வழியில யாராவது குறுக்கிட்டா பத்தினி சாபமும் சும்மா விடாது, இந்த பத்தினா சாபமும் சும்மா விடாது. ஆமா முதலாளி, என் கருணாக்க மறந்துட்டீங்களா? யாருமே இல்லாம வீட்டுல தனியா இருக்கிறவங்க ரெண்டாவது பொண்டாட்டி எதிர் வீட்டு காரணோட டென்டல் படிக்கிறவங்க பொண்ணு எவனையாவது லவ் பண்ணி மென்டல் ஆகி. ஐயோ சிவக்குழந்தை, வேணாம் வேணாம். உன் கருணாக்கால எதையும் சொல்லிடாதப்பா, அப்படியே பலிச்சிடும். நீ விட்டா படிக்காத சூர்யா. தமா நல்ல புள்ளமா இது. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மூணு வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்க ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. அதுல அவங்க சொல்றத பாருங்க, அவரு இந்த ஏரோப்ளேன் மோட்ல போட்டிருந்தாருன்னு சொல்றாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவர் எதுக்காக ஏரோப்ளேன் மேன்ல போடணும்? ஏரோப்ளேன்ல போனாரா? இல்ல சரித்தே. ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட? ஏங்க தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? யார் பெத்த புள்ளையோ. அவர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தண்டனையில இருந்து தப்பிக்கணும்னா விஜயலட்சுமி அக்காவுக்கு வாழ்க்கை கொடுத்து அவங்கள ஏத்துக்கணும். அது முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காது. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நீ கையல் கூட வாழ்ந்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லம்மா, நம்ம அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா கொள்கை பிரபஞ்சங்களை வைக்கலாம்ல, அந்த மாதிரி விஜயலட்சுமி ஆகிட்டு போறதா என்ன பிரச்சனை? அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். என்னாச்சு? இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. ஜானகி அம்மா அமைதியா இருந்த மாதிரி கையல்வெளி அமைதியா இருந்துட்டு போக வேண்டியதானங்கிறீங்க. தப்புதா பேசுறேன். ஓ ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சுபமுத்துக்குமார் அண்ணாவை கூலிப்படையை வச்சு போட்டதே சீமான் தான். என்னடா கரெக்டா சொல்றேன்? மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், கத்திரி இவரை காப்பாத்தணும், கத்திரி. சீமான் தான் ஆளை வச்சு போட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி அம்மா பண்ணிட்டான். ஆமா, ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாரு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். உங்களுக்கு எல்லாம் அரசியல் கூத்தா போயிருச்சு. இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை. அதுல நாமெல்லாம் நடிக்கிறவங்க ஆர்டிஸ்ட்.
கேரக்டர். எப்படிமா இந்த தமிழ் கட்சிக்காரங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க இந்த பொறுக்கி பசங்களை மீன்கிறாங்க? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. பிரபாகரன் அண்ணன் மகன் அவனையும் கெட்ட வார்த்தையில பேசுறாரு. எல்லாத்துக்கும் என் வாயில இருந்தே புடுங்கணும். அவன் கிடக்குறான் தேப்பையில ஆமா. ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதாப்பா? ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது. சரி விடு. அப்படியே சொல்லிட்டாங்க. ஆமா. இந்த தேவடைய போய் அவனை போய் தேவடைய போய். இது என்னையா கெட்டவனாக்குற. ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி வாரம் போறவங்க ஜெயிங்க. மாதம் மும்மாறி மழை பெஞ்சு செழிப்படைஞ்சு ஊரு விளங்கி. தமிழ்நாட்டோட 3வது பெரிய அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. பொண்ணு நீ ஆட்டமா ஆடுவியா நீ? அதோட தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு இங்க வந்து வெளிப்படையா கொலை மிரட்டலும் அச்சுறுத்தலும் இருக்காங்கன்னா பெருசா பேசுற பயன் சாகுற ஆளை பார்க்காத வரைக்கும் அப்படித்தானுங்கண்ணா. ஆளை பார்த்தா போத்திட்டு போயிருவாங்கண்ணா. பசங்க பார்ட் 2 இன்னைக்கு ஷூட்டிங் நடந்திருக்கு. போலீஸ் போனியா? போய் பாத்தியா? டிவிலேயே லைவ்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது இன்னைக்கு லைவ்ல போட்டுருந்தாங்க. பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போய்டு வா போய் புடா. சார் அடிக்கிறது இந்த பக்கமா அடிங்க சார். என்னடா கேபிள் கனெக்ஷன் மாதிரி கேட்டு வாங்குறான். சரி ஓகே விடு. அதுல இடும்பவனம் தெரியுமா? பார்ட் 2 வந்துருச்சு. பார்ட் 3 தெரியல பாருங்க. பார்ட் 3 வந்திருக்கு. அதுல இடும்பவனம் காத்து வந்து முக்கிய ரோல் பண்ணிருக்காப்ல. அது நிறுத்து. எல்லாரும் வருஷத்துல ஒரு நாள் தான் ஏர்போர்ட் ஃபுல் கொண்டாடுறாங்க. ஆனா நீ என்ன வச்சு டெய்லி கொண்டாடுற. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதா வேலை வெட்டில விட்டு வந்திருக்கேன். உன் வாயில ஹெல்ப்னாதரா? எனக்கு எலி மருந்து சாப்பிடுற மாதிரியே இருக்கு. என்ன சொல்றீங்க? உண்மையில ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிங்க. அதான் கருத்துல எதிர்மறையாக நாம இருந்தாலும் அந்த அவர் படத்துல நடிக்கிறாப்ல அது படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அவரு அப்புறம் அந்த கட்சியில இன்னும் சில கண்ட கொஞ்சம் அந்த படத்துல நடிச்சிருக்கு. பார்ட் 3 ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கிற வகையில சமூக வலைதளங்கள்ல வந்து தேனி பகுதியைச் சேர்ந்த அடையாளமற்ற உதிரிகள் வந்து சில பதிவுகள் எடுத்துக்கிறாங்க. சின்ன பசங்களா இருக்கானுங்களே போலீஸ் ஸ்டேஷன் இதுக்கு இந்த பசங்க எதுக்கு போறானுங்க? என்னப்பா நீ செய்யறதெல்லாம் பாக்கும்போது 14 செட் ஞாபகம் வருதா? அதான்ப்பா நானு பிரசவாட் ஆயா மாதிரி ஒரு பொசுன்னு கோவம் வருது. அதுக்கு சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க புகார் கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு போலீஸ் பாராட்டியாரு. என்னது? ஏன்னா சின்ன பசங்க போனா கூட அவங்க மரியாதையா ட்ரீட் பண்ணி இல்லைன்னா என்ன சொல்லிருக்கணும்? போய் பெரியவங்க கூப்பிட்டு வா. பெரிய ரொம்ப ஜனநாயகமா நடந்துக்கிறாங்க. தொடர்ச்சியா இது போன்ற பதிவுகளை வந்து பாக்குறோம். சமூக வலைதளங்கள்ல வந்து அவதூறா பேசுவது, தனிநபர் தாக்கு கொடுப்பது, ஆபாசமா பேசுவது, உச்சபட்சமா வந்து கொலை மிரட்டல் அச்சுறுத்தல் அளவுக்கு வந்து. நீ யாரு என்ன குலம் கோத்திரம் எல்லாம் தெரியுண்டா? என்னன்னாக்கா இன்ஸ்டாவில் ஒரு பையன் வீடியோ போட்டிருக்காப்ல. சந்தோஷம் அந்த பையன் பேரான். அவர் வந்து இன்ஸ்டாவில் வீடியோ போட்டிருக்காப்ல. இது மாதிரி சீமானோட வந்து நான் கொல்ல போறேன், சீமானோடைய பதவி காலியாக போகுது, யாராவது இருந்தீங்கன்னாக்கா அந்த பதவிக்கு போட்டி இருக்க தயாரா இருங்க அப்படின்னு. வர்ற 13ஆம் தேதி என் உடம்புல தலை இருக்காதா? எவன்டி எனக்கு இந்த ஊருக்குள்ள இப்படி லெட்டர் எழுதுறவன்? இந்த ஊருக்குள்ள எவனை விட்டு வச்சிருக்கீங்க? எல்லாரையும் தான் திட்டுறீங்க. ஒருவேளை கட்சிக்காரனா இருக்குமோ? எந்த கட்சிக்காரனா இருக்கும்? எந்த கட்சிக்காரனை நீங்க திட்டல? அப்புறம் எவன்டி எனக்கு இப்படி எழுதிருப்பான்? உடனே சாட்டை துறையும் பாருங்க. அதே இப்ப ஊன்னு சொல்லுங்க. சட்டம் அயன் பண்ணி ரெடியா இருக்கு. அப்படியே போட்டு கொல்லப்புறம் வாசல் வந்துடுறேன். வரலங்கிற வரல இல்லையா? ஆமா அயன் பண்ண இவன் எப்பயுமே இப்படிதான். உங்க முன்னேற்றத்துல கம்பு வெட்டி போடுறதே இவனுக்கு வேலையா போச்சு. நீங்க தைரியமா போங்க நாட்டாம. அப்புறம் பாருங்க நீங்க எங்கேயோ போறீங்க. நீதாண்டா என் உண்மையான சிஷ்யன். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் நாட்டாம. என்னப்படி வெற்றியோட திரும்புறேன். கேட்டுக்கடா. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினர் வந்து ஈரோடு தேர்தல் பரப்பையும் போது ஐயா ஸ்டாலினோட உருவமே எரிப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு அவர் தவறுதலா ஸ்டாலின் எரிப்போம்னு பேசுறாரு. உங்களுக்கு டவுட் இருந்தா உங்க சைடுல நீங்களே விசாரிச்சுக்கோங்க. சார் எனக்கு எஜுகேஷனை விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆர்வம் ஜாஸ்தி சார். அப்படின்னா ஃபிளாஷ்பேக். அமைதியா இருக்க சொல்லுன்னு அவர் சொல்லிட்டாரு. இப்ப என் வாழ்க்கைக்கான முடிவு அது கேள்விக்குறியில இருக்குல்ல. ஒரு நிமிஷம் கொஞ்சம் நான் என்ன பண்றேன் விட போறேன். கொஞ்ச நாள் அவையா என்ன சொல்றேன்.
இருடா ரொம்ப ரொம்ப வருஷமாவே அமைதியா இருந்துட்டேன். ரொம்ப வருஷமா இந்த பாரு, இது ஆற போட்டு பண்ற வேலையே கிடையாது. இது ஆற போட்டு பண்ற அளவுக்கு இது வந்து அரசியல் பிரச்சனை கிடையாது. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைங்கறத மனசுல வச்சுட்டு நீ பேசு. பாத்தீங்களாயா, ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடுறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க. இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டிபாகர் விட்டான்னா அப்புறம் மேல் மட்டத்துல இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டகாட்டி பண்ணுவானுங்க. ஆனா வெளிப்படையா வந்து தலையை நாங்க வெட்டுவோம், மரணம் அப்படின்னு போட்டு அந்த அந்த பட்டாக்கத்திய போட்டு அச்சுறுத்தல் விடுக்கிறாங்க. திருட்டு மொழி குறுந்தாரி வச்சிருப்பான், யாராவது பாத்தீங்களா? ஏன் முகத்தை மறைக்கிறீங்க? அது டஸ்ட் அலர்ஜி, ஆஸ்துமா பிரச்சனை. இப்ப அவர் வந்து கொலை மிரட்டல் விடுத்ததா சொல்றாங்க. என்ன காரணத்தை பொருட்டு கொலை மிரட்டல் விட்டாங்க? அது மட்டும் இல்ல, கொலை மிரட்டல் விடுத்துட்டு பக்கத்துல அருவா போட்டுறதாம். அப்படியா? அருவா வர்ற 13ஆம் தேதி அன்னைக்கு உங்க பட்டறையில இருந்து ஒரு அருவாள் கூட வெளியே போக கூடாதுன்னு. அருவாள் என்ன, சிங்கிள் பிளேடு கூட வெளியே போக கூடாதுன்னு பாக்காதீங்க. வாழ்க்கைய பாருங்க. என்ன இந்த மாதிரி பேச தூணதே சீமான் தான் இல்லையா? எவ்வளவு பேச்சு, எவ்வளவு ஆச்சு, எவ்வளவு கொஞ்ச நாளைக்கு போய் ஜட்ஜையா கேட்டார்ல, இவன் மேல கமெண்ட் கொடுக்கணும் இத்தனை வருஷமா, இவன் மேல கமெண்ட் இது வரைக்கும் 150 கேஸ் கொடுத்துருக்கீங்க, இந்த விட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜட்ஜையாவே கோபப்படுறாரு. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே, போ போடா. இதே பேசி சொல்லிருக்கடா, ஆசாரி செய்யறாருவா, நீ வெட்டினா மட்டும் வெட்டா தம்பி, நான் வெட்டினாலும் வெட்டோம். யாரு சொன்னா ஆச்சாரிய 5,000 நீ மட்டும் விட்டா? ஆளை யாரு அதிகமா இறங்குதுங்கிறதா இங்க பேச்சு அப்படின்னு பேச்சு. அப்படியே இந்த பேச்சு பல பேச்சு பேசிருக்கு. இத புடிங்க ஐயா, நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்குறேன், இதால என்ன அடிங்க ஐயா. பல இடங்கள்ல பேசிருக்காப்ல. ஒரு சாம்பிள் மட்டும் போட்டுருவோமா? பாச அத கொஞ்சம். எதுக்கும் பயப்படாதீங்க, எவன் மிரட்டுறானா நீ 10 பேர் சேர்ந்து மிரட்டு. ஆசாரி அடிச்சாருவா, எவன் வெட்டினாலும் வெட்டுதாச்சா. அது யார் வெட்டு ஆழமா விழுதுங்கிறதா இங்க வெற்றி. அவர் வெட்டினா தாங்க அந்த அருவா வெட்டும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ராஜா. யார் வெட்டினாலும் வெட்டும். அவர் தான் மிரட்டுவாரு, நம்ம மிரட்ட மாட்டோம். உலகமே நம்மளை பார்த்து பயந்து கிடக்குது. என் பாஸ்போர்ட் தர மாட்டேங்களா, எங்கேயாவது பேசி உசிக்கு விட்டு வந்துருவா, அவ்வாடு கிளம்பிடுவா, தூக்க மாட்டான், தரமாட்டேன். நம்மளுக்கு தான் பயப்படுவோம். நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழ இட்டுக்கிட்டு வேற வருதா? யார் நரி? யாரு கத்துனது? நான் தான் கத்துனேன். அப்ப நீ தான் நரி. அப்ப எதுக்குங்க அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க, மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு வந்து இதுவரைக்கும் அந்த நடவடிக்கை அரசுங்கிறது எல்லாருக்கும் தான், பொதுமக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் அடித்தட்டு உழைக்கும் மக்களுக்கும் தான். அது வந்து அரசாங்கத்தை சேர்ந்தவங்க மட்டும் அவங்களுக்கு மட்டும் இல்ல. பெருசா கேட்டியா? பெரிய மனுஷன் அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன், போயிரு. தூண்டி விட்டதே நீ தானே. ஏன் இந்த விக்ரவாண்டி இடத்துல போய் பேச ராஜீவ் காந்தியை கொண்டது நாங்கன்னு யார் பேசுறாங்க? அதுக்கு ஒரு கேஸ் போடலையா? பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ஆனா இங்க வந்து அரசு சார்ந்தவங்க இல்ல ஆளும் திமுக சேர்ந்தவங்க அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா உடனடியா கைது நடவடிக்கை பாயும், வழக்கு பாயும், சட்டபூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மற்றவங்களுக்கு எதுவுமே இது பண்ண மாட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்க முடியும்? என்னால உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாதுங்க. நான் மனுஷன், அதிலும் சுரண உள்ள மனுஷன். அப்ப நாங்க சட்டபூர்வமான நடவடிக்கை எதிர்பார்த்து நாங்க நம்புறோம், ஜனநாயகத்தை நம்புறோம், இந்த அமைப்பு முறையை நம்புறோம், நம்பி புகார் கொடுத்துருக்கோம். அப்ப தேவையில்லாத சட்ட ஒழுங்கு சிக்கல் ஏற்படாத பண்ணோம் காவல்துறை தான் பாத்துக்கணும், ஆளும் அரசு தான் பாத்துக்கணும். சிகப்பா இருந்தா தக்காளி சட்னி, உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. உங்க பெரியாரு கிட்ட கைத்தறி மட்டும் தான் இருக்கு, என்கிட்ட வெடிகுண்டே இருக்கு. வெடிகுண்டு வெங்காயம் தான் வச்சிருக்காரு பெரியாரு. என்கிட்ட வெடிகுண்டு வச்சிருக்கு, நீ வெங்காயத்தை வீசி நான் வெடிகுண்டை வீசுறேன், பாத்துருவோமா அப்படின்னு பேசினது யாரு? சந்தோஷம். இன்ஸ்டாவுல உள்ள சந்தோஷம் வந்து பேசிக்கிட்டு இருந்தான். வச்சுக்கோங்க, புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. தமிழ்நாட்டோட 3வது பெரிய அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன். நானு பொண்ணு நிக்குது, நீ ஆட்டமா ஆடுவியா? நீ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ ஒரு வீடியோ போட்டதுக்கு நீ எதுக்கு பயந்துகிட்டு போய் எதுக்கு நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நான் கேட்கறேன். பயப்படலடா, கம்ப்ளைண்ட் கொலை பண்ணுவேன்னு பயப்படல, கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. உங்களுக்காக மாமா கூட எத்தனை பேர் வரேன்னு கேளுங்க.
அதோட தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு இங்க வந்து வெளிப்படையா கொலை மிரட்டலும் அச்சுறுத்தலும் இருக்காங்கன்னா ஆளை பார்க்காத வரைக்கும் அப்படித்தானுங்கண்ணா. ஆளை பார்த்தா போத்திட்டு போயிருவாங்க. நாஞ்சில் சம்பத் சவுத் பீட்டின் மூலம் சொல்லுகிறேன், அதிமுக வர்ற 2026 சட்டமன்ற தேர்தல ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற வாய்ப்பில்லை. முதலாளி என் கருணாக்கா மறந்துட்டீங்களா? ஐயோ சிவக்குழந்தை, வேணாம் வேணாம், உன் கருணாக்கால எதையும் சொல்லிடாதப்பா, அப்படியே பலிச்சிடும். நிலைமை இப்படியே போகுமானால் 2026 தேர்தலில் திமுகவின் வேட்பாளராக நயனார் நாகேந்திரன் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அதான் கேக்குறேன், இது என்ன ஆகும்னா அதிமுகவுக்கு பாடை கட்டுவதற்கு முடிவெடுத்து விட்டது பிஜேபி. இரட்டை இலையோடு தாமரை மலரும்னு தமிழிசை சொல்லிருக்காங்க. இரட்டை இலையோடு தாமரை மலரும். அப்படியா? என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எனக்கு முடக்காத? சமீபமா பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாயிருக்கு. சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு அமித்ஷா சென்னை வந்திருந்தப்ப சொன்னாரு. பக்கத்துல திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு. அதிமுக தலைமையில தான் கூட்டணி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். என்னாச்சு? இல்ல நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். குலத்ரோகி குருமூர்த்தியினுடைய ஆலோசனையை கேட்டு இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதிமுகவை இன்றைக்கு வளைத்து போட்டு விட்டார். எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டீங்களே. வெளியே வாங்க வச்சுக்கிறேன். வாய் திறந்து பேச வல்லமையற்றவராக வணக்கத்திற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் மௌனமாகிவிட்டார். வாய் திறந்து பேச மாட்டேன். இல்ல பேசுவேன், இன்னைக்கு வந்து மௌனம் வரதான், யார்ட்டும் பேசுறது இல்ல. கூட்டணி தலைமை தாங்குகிற கட்சி அதிமுக என்று அறிவித்தாலும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக கருதப்படுகிற எடப்பாடி வாய் திறந்து பேசுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அந்த 3 Idiots இப்ப பேச சொல்லு பங்கு. யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. ஏதாவது பேசுங்கடா. இல்ல மக்களை காப்பாற்ற போறோம், மக்கள் மீது இருக்கிற அக்கறை தான் இந்த கூட்டணிக்கே காரணம். ஊழல் ஆறு ஓடுது, திமுக அமைச்சர் வீட்டுல இடி ரைட் நடக்குது, அதான் அவர்களுக்கான பாதுகாப்பு இல்ல. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? இந்த எஜுகேஷன் எனக்கு பிடிக்காது. ஆமா, ஊழலை பற்றி பேசுவதற்கு பிஜேபி கட்சிக்கோ சங் பரிவார் கும்பலுக்கோ தகுதி கிடையாது. இவன் அவனா இருப்பானோ? இன்றைக்கு பிரான்சில் இருந்து 60,000 கோடிக்கு விமானங்கள் வாங்குகிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் ஊழல் இருக்கிறதா இல்லையா? நம்ம விஷயம் கூட உங்களுக்கு தெரியும் போல இருக்க. ஊழலை பற்றி பேசுவதாக இருந்தால் நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், ஜெய்ஷா எந்த தகுதியின் அடிப்படையில் கிரிக்கெட் சங்கத்தினுடைய தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? எனக்கு அப்புறம் நம்ம தொழிலுக்கு வாரிசுலாம் போயிருமோன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம குலப்பெருமையை காப்பாத்திட்டேடா. ஐ லைக் யூ. இதற்கு பேர் ஊழல் இல்லையா? எத்தனை ஆயிரம் கோடி பணம் புரளுகின்ற ஒரு விளையாட்டுக்கு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சருடைய மகன் தலைமை தாங்க இருந்தால் இதற்கு பின்னால் இருப்பது ஊழல் இல்லாமல் வேற என்ன? ஆஹா, போன வாரம் ஒரே ஒரு பித்தாள குடத்தை அடிச்சதுக்கு ஊரே சுதாரிப்பாயிட்டாங்களையா. நாகேந்திரன் மேடையிலேயே சொல்லிட்டாரு, தலைவரா ஆனதுமே அண்ணாமலை நீ செருப்பு போட்டுக்குங்க, 2026 நமக்கான ஆட்சி, கூட்டணி ஆட்சி தான் மேடையிலேயே அறிவிச்சிட்டார்ல. போற போக்குல அவங்க இருந்து வீட்டையே எழுதி வாங்கிட்டு போட்டிருக்கேன். அதான் என் லட்சியம் ஆஃப் இந்தியா. எது அடுத்தவனை ஏமாத்துறது ஒரு லட்சியம், கூட துணைக்கு இந்தியா வேற சேர்த்துட்டியா? லட்சியமோ லட்சியம்டா சாமி. திமுக ஆட்சி அகற்றுவதற்கு முன்னாலே செருப்பு போட்டு விட்டார்கள். ஏன்னா அகற்ற முடியாது என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு வந்து விட்டது.
அண்ணாமலையாலேயே தமிழ்நாட்டில் ஒரு அதிர்வை உருவாக்க முடியவில்லை என்றால் என்னுடைய நல்ல நண்பன் நயனார் நாகேந்திரன் புன்னகையால் என்னை ஆட்கொண்டவன், அவரால் எந்த அதிர்வையும் உருவாக்க முடியாது. சரி சரி, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. திருத்த சட்ட மசோதாக்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவிச்சாங்கல்ல? ஆமா. அப்ப கொள்கை வேற கூட்டணி வேறங்கிறாங்க. நீ யாரு, என்ன குலம் கோத்திரம் எல்லாம் தெரியுண்டா? அதிமுக எதிர்ப்பு தெரிவிச்சது இல்ல, அதை திரும்ப பெற்றதற்கு பிறகு பேச்சுவார்த்தையை நடத்துன்னு சொன்னியா நீ? அதை திரும்ப பெற்றதற்கு பிறகு நான் வர்றேன்னு சொல்ல முடிந்ததா உன்னால? அயோக்கியத்தனம், மொள்ள மாறித்தனம், இல்ல ராசா, மண்ட கர்வம். சத்தியமா கிடையாது. பின்ன அப்பா தெரியாம சொல்லிட்டேன். ஆமா, என்ன பைத்தியம் நினைச்சேன். உன்னை போய் அப்படி நினைப்பனாப்பா? அப்ப நீ பைத்தியம் தானே? அண்ணாமலை ஒரு புயல், நயினார் நாகேந்திரன் பொதிகை மலை தென்றல் அப்படின்னு அவரே சொல்றாரு. ஆஹா, நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது, கொப்பம் கோத்தம் கொம்மா எல்லாம் லூசுன்னு. இப்ப புயல் எங்க போயிடுச்சு? இப்போ இமயமலைக்கு போயிடுச்சு. இல்ல, அவ தேசிய செயற்குழு உறுப்பினர் ஆக்கிட்டாங்க அண்ணாமலை. ஆக்கிட்டாங்க. சசிகலா புஷ்பா தேசிய செயற்குழு உறுப்பினர், மிகப்பெரிய தியாகி சரத்குமார் தேசிய செயற்குழு உறுப்பினர். அந்த கட்சி விளங்குவாங்க. நக்கல்யா அவனுக்கு. இல்ல, அவங்க அந்த கட்சியில மாற்று கட்சி போயிருக்காங்க, பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அதான் பயங்கரமா இருக்கும். தேசிய பணிகளுக்கு அண்ணாமலை தேவைப்படுகிறார், அதனால நாங்க அவர் அங்க எடுத்துக்கிட்டோம். உனக்கு தேசிய பணி என்னன்னு கேக்குறேன். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டகரா இல்ல? அவ்வளோ பெரிய அப்பாட்டகரான்னு கேக்குறேன். ஒன்றரை ரூம்ல ஒரே ஒரு ரோலிங் சேரை போட்டு சுத்தி சுத்தி வேலை செய்யற உன்னைக்கு அவ்வளவு அதுப்புன்னா எங்களுக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும் இல்ல? எவ்வளவு அதுப்பு இருக்கும்ன்ற. இரட்டை இலையோடு தாமரை மலரும்னு தமிழிசை சொல்லிருக்காங்களே. இரட்டை இலையோடு தாமரை மலரும். அப்படியா? என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எனக்கு முடக்காம? உங்களுக்கு தாமரை தமிழ்நாட்டுல மலர்ற வாய்ப்பு இல்லை. ஏன்னு தெரியுமா? தமிழ்நாட்டுல தண்ணி கிடையாது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? தாமரைக்கு ஒரு குணம் உண்டு, என்ன தெரியுமா உங்களுக்கு? சேத்துலதான் மலருமா? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தன்னை தாங்குகிற தண்ணீரையே தாங்காததற்கு பேர் தான் தாமரை. சார், என்னோட கெட்டப்புக்கு இவ்வளவு பெரிய செட்டப் தேவையில்ல சார். தூக்கி அவனை. ஐயோ, ஆள் பல்கா வேற இருக்காரு சார். அது அதை தமிழர்கள் தாங்குவார்களா? தாங்க மாட்டாங்க. இப்ப இலை சேர்ந்துருச்சு சார். வட்ட இலையோடு தான் தாமரை இலை இருக்கும். ஆனா இப்ப இரட்டை இலையோடு வரப்போகுது. என்னையா போட்டு கொடுக்குற? இந்த ஆள் பேச்சு கேட்டு நீ ஜெயிலுக்கு போயிடுவ. அதான் கேக்குறேன். இது என்ன ஆகும்னா, அதிமுகவுக்கு பாடை கட்டுவதற்கு முடிவெடுத்து விட்டது பிஜேபி. பல்லக்கு தூக்குவதிலே சுகம் கண்டுவிட்டார் பழனிசாமி. அதிமுக அஸ்தமனத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சிவசேனாவை சின்னாபின்னமாக்கியவர்கள் அதிமுகவை அழிக்க போகிறார்கள் என்பதில் அழித்து விட்டார்கள். அண்ணார்கஞ்சலி. மாலையை போட்டு போயிட்டே. நாஞ்சில் சம்பத் சவுத் பீட்டின் மூலம் சொல்லுகிறேன், அதிமுக வர்ற 2026 சட்டமன்ற தேர்தல ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற வாய்ப்பில்லை. முதலாளி, என் கருணாக்கா மறந்துட்டீங்களா? ஐயோ சிவக்குழந்தை, வேணாம் வேணாம், உன் கருணாக்கால எதையும் சொல்லிடாதப்பா, அப்படியே பலிச்சிடும். ஆனா நயினார் சொல்றாரு, பாஜக 4 தொகுதி ஜெயிச்சிருக்கோம். இப்ப 2026 40 தொகுதி ஜெயிப்போம். நயினாரே ஜெயிக்க மாட்டார். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? நான் எழுதுன அந்த கதையை யாராச்சும் ஒரு இழிச்சவாண்ட சொல்லணும்னு நாயா அலையிறேன். ஒரு வயச்சுக்க மாட்டேன். நான் இருக்கிறேங்க, நீங்க கதையை சொல்லல என் உசிரே போயிடும். ஐயோ, அந்த பாலம் எனக்கு வேணாங்க, எனக்கு வேணாம். ஒரு மொழியை 6 மாசத்துல சென்னையில தெருக்கல்ல அழகாக ஆங்கிலம் பேச 6 மாசத்தில் கற்றுக் கொடுக்கப்படும். 6 மாசத்துல கத்துக்கிற மொழி எதுக்கட ஆயுள் முழுக்க படிச்சுக்கிட்டே அலையிற நீ? எதுக்கு அழியிற?
ஆத்தாடி ஆத்தா வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. நமக்கு ஒரு நோய், உள்நாட்டு அறிவியலை, உள்நாட்டு வரலாறை, உள்நாட்டு புவியியலை, உள்நாட்டு வேளாண்மையை இங்கிலீஷ்ல தான் படிப்பேன். முதல்ல இந்த நோயிலிருந்து வெளியில வா. ருக்கோ ஜரா சபர் கரோ. சீமான் வந்து பாத்தீங்கன்னா மேடைக்கு மேடை தமிழ் தமிழ் தமிழ்னு முழங்குறாரு. ஆனா அவரோட பையனை பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்கூல்ல வந்து படிக்க வைக்கிறாரு. வருஷத்துக்கு எத்தனையோ லட்சம்ன்றாங்க. சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதுதானா? ஓட்டு குழப்பிக்காத. உலகத்தில் இந்த பார் ஒண்ணு தெரிஞ்சுக்க, உலகத்தில் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. ஆங்கிலம் வேஸ்ட்ன்றேன், புரியுதா? பேசிக்கிட்டு இருக்கும் போது ஏன் இந்தி எதிர்க்கலன்னு கேட்க கூடாது. அப்புறம் எங்க ஐயா மேல இருக்கவர் என்ன அடிப்பாரு, அது வேற, அது பின்னாடி பேசுவோம். தமிழ் மொழி ஆங்கிலத்தை எதிர்க்கணும், அதான் எனக்கு கொடுத்த டார்கெட். ஆங்கிலம் ஒரு மொழி, அறிவல்ல, இது அடிப்படையை விளங்கிக்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் நாட் ஆல் நாலேஜ், அதான் நல்லா விளங்கிக்க. அது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? தமிழ இங்க வந்து கீழே வந்து 15,000 18,000 வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கிற அந்த தம்பி மாதிரி வந்து தான் மகனை வளர்க்கணும் பாரா. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. பையனை கொண்டு போய் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்காப்ல, அமெரிக்கன் ஸ்கூல்ல சேர்த்திருக்காரு. அமெரிக்கன் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறாப்ல. ஏன் தமிழ்ல படிச்சா வந்து தன் மகன் தன்னோட தம்பியை மாதிரி கீழே கை தட்டிக்கிட்டு சிரிச்சுட்டு போவான்னு சொல்லி வந்து நீ போய் அந்த ஸ்கூல்ல சேர்த்து வரீங்க. 1000 பேரை பாத்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்ல. ஏன் டுபாக்கூருங்கிற? ஏன்பா இதெல்லாம் ஓகே, உள்ள நடந்த மேட்டர்லாம் எப்படிப்பா கரெக்டா சொல்றேன்? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்ப உனக்கே நம்பிக்கை இல்லைன்னா, அந்த மொழி மேலையும் அந்த இனத்தின் மேலையும் உனக்கே நம்பிக்கை இல்லைன்னா, அப்ப எப்படி வந்து பார்த்தா மக்கள் நம்புவாங்க? இதுல வேற அம்மா மேல சத்தியம் ஜாதி. வெள்ளை என்பது நிறம், அழகல்ல. ஆங்கிலம் என்பது மொழி, அறிவல்ல. அது அதிர்ச்சி பைத்தியம். அதிர்ச்சி பைத்தியம்னா அது நம்ம என்ன சொன்னாலும் உடனே அதிர்ச்சி அடையும். வணங்குகிற நம் தெய்வங்கள் எல்லாமே கருப்பு தான். அந்த திமிர் நமக்கு இருக்கணும். எனக்கு நிகழ்ச்சி போறது இல்ல, ஒருத்தர ஒரு நாள் ஃபுல்லா பைத்தியமா சுத்த வச்சோம் பாரு. இந்தியன் தானே, அந்த மகிழ்ச்சி இருக்கும். உனக்கு உளவியலா ஒரு நோய் வந்துருது, வெள்ளையா இருக்கிறதா அப்படின்னு எல்லாம் வெள்ளையாக்கிட்டான். நடிகர் வெள்ளை, நடிகர் வெள்ளை, அதனாலதான் நாட்டிலே பெரிய தொல்லை. இப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க. எல்லாம் ஒரு உள்நோக்கம். மனிதாக்கு மண்டா மாப்பிள. அப்படியா? பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, நகை போட்டுக்கிறது, தங்க டாக்டர் உட்காரலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபிகர்களோட இருக்கு, அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு. நல்ல ஃபிகரா இருக்கு, அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா, அதுதான் வெறுப்பா இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல. சரி, நான் எதுக்கு ஆங்கிலம் பேசுறேன்? ஏன் அமெரிக்காவில் பிச்சை எடுக்கிறதா ஆங்கிலம் பேசுறான், பள்ளிக்கூட பரவ போறவங்க ஆங்கிலம் பேசுறாங்க, காய்கறி விற்கிறவங்க ஆங்கிலம் பேசுறான். போட்டு குழப்பிக்காத. அதான் அமெரிக்காவில பள்ளிக்கூடம் போகாதவன் ஆங்கிலம் பேசுவான். பிரிட்டன்ல பிச்சைக்காரன் இங்கிலீஷ்ல பிச்சை எடுப்பான். அது அறிவுன்னு சொல்லிடுவியா? போட்டு குழப்பிக்காத. யாருங்க இவரு? அடி முட்டாள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தடி முட்டாளை இப்பதான் பாக்குறேன். கரெக்டா தான் சொன்னீங்க. தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் அவர் மட்டும் முட்டாளா இல்லாம ஊர்ல இருக்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்காரு. அது வந்து எப்படி, அது வந்து தமிழ் படி. இங்க பாரு உன் தாய்மொழியை இங்க பாரு. தாய்மொழியில் கற்றவன் உலகத்தில் படைக்கிறான், தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துறான். ஐயோ, என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல? நீ இல்லையே, நான் உங்களை பணக்காரனா நினைச்சிட்டு இருக்கேன். எல்லா நாடும் மேடின், ஜெர்மன் மேடின், ஜப்பான் மேடின், ஹாங்காங் மேடின், சைனா மேடின், சிங்கப்பூர் மேடின். ஏன் நாடு மேக்கின்? ஒய் மை டியர்? இங்கிலீஷ் தொங்ககிட்ட பஞ்சு முட்டாய் விட்டு நாய் பேசுற இங்கிலீஷ். உன் தாய்மொழி கல்வி, தாய்மொழியில் நல்ல புலமை கொண்ட ஒருவன் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்கலாம். வரலாற்று புரிதலும் கிடையாது, தமிழ் மக்கள் மீதான புரிதலும் கிடையாது. தான் சொந்த அப்பாவோட பேரையே மறைச்சிட்டாப்ல. எத்தனை பேருக்கு வந்து பார்த்தா அவங்க அப்பா பேர் உண்மையான பேர் என்னன்னு தெரியாது, இவரோட பேர் என்ன உண்மையானது தெரியாது. ஏன் உனக்கு இந்த வேலை?
நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஓட்டு குழப்பிக்காத. உலகத்தில் இந்த மாதிரி ஒண்ணு தெரிஞ்சுக்க, உலகத்தில் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. ஆங்கிலம் வேஸ்ட்ன்றேன், புரியுதா? பேசிக்கிட்டு இருக்கும் போது ஏன் ஹிந்தி எதுக்கலன்னு கேட்க கூடாது. அப்புறம் எங்க ஐயா மேல இருக்கவர் அடிப்பார், அது வேற, அது பின்னாடி பேசுவோம். தமிழ் மொழி ஆங்கிலத்தை எதிர்க்கணும், அதான் எனக்கு கொடுத்த டார்கெட். ஏன் நீ எல்லாம் வெளியூர் போய் தொலைய வேண்டியதானே, இங்கேயே சுத்திட்டு இருக்க? முகக்கட்டையும் பாரு. மொழி என்பது ஒவ்வொரு தேசியத்தின் முகவரி, கலை, இலக்கியம், பண்பாடு, வாழ்வியல், வழிபாடு, அறிவியல், அரசியல் எல்லாம் மொழிதான். புலம்புறதுல எனக்கு போட்டியா? எது யாருடா அவன்? எனக்கு போட்டியா புலம்பு வந்துட்டானா? நீ புலம்புவியா? நான் புலம்புறேன் பாரு. இவங்கெல்லாம் தமிழர், இவங்கெல்லாம் தமிழர்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இவரா வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாம். இவங்க தான் தமிழ்ல வந்து மூத்த குடின்னு சொல்லிக்குவாப்ல, இவங்க வந்து மத்த குடியெல்லாம் பொழைச்சுன்னு சொல்லுவாப்ல. ஏன் காரணம் கேட்டா வந்து காரணம் தெரியாது, ஒரு சிரிப்பு சிரிச்சு போயிடுவாப்ல. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. கனவுகள் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் முடிச்ச உடனே டக்குன்னு அந்த பிரச்சனை வெளியே வர்ற மாதிரி என் வாழ்க்கையில் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்தது. ஒரு பிளஸ்ல வந்து ஒரு நல்ல மனுஷன் ஒரு கேட்டாப்ல கேள்வி, என்ன கேள்வி கேட்டாப்ல? திருக்குறள் எங்க ஒரு 10 திருக்குறள் சொல்லு நீ அப்படின்னு திருப்பி அவன் கேட்டாம ஒரு கேள்வி. நீங்க ஒரு 10 திருக்குறள் சொல்லணும், கடைசி திருக்குறள் சொல்லவே அண்ணன் எத்தனை ஒரு 10 குறள் சொல்லுங்க தப்பு. நான் சொல்லிட்டேன், நீங்க பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. என்னுடைய பேச்சு முன்னாடி ஒரு எஸ் போட்டா உன்னுடைய ஸ்பீச். என்னுடைய பஞ்சு அதுக்கு முன்னாடி ஒரு எஸ் போட்டா உன்னுடைய ஸ்பாஞ்சு. ஆங்கிலத்தில் சிறப்பு வச்சிருக்க நீ. என் மொழியை நீ எழுதிட்டா உனக்கு சொல்லல 500க்கு மேற்பட்ட கலை சொற்கள், உயிர் சொற்களை நான் போட்டது உனக்கு. என்னடா ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஹலோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரிங்களா? ஆமாங்க. இந்த தேங்காய் முத்துனா மாதிரி இங்க ஒரு பைத்தியம் முத்தி போயிருக்குது, அதை நீங்க வந்து கையோட கூட்டு போயிருங்க. அதே முத்தின பைத்தியம் தான் உனக்கு. உடன் என்னுடைய ஒரு எஸ்போர்ட் சடல். என்னுடைய பேச்சு ஒரு எஸ்எச் ஸ்பீச். என்னுடைய கொள்ளு உன்னுடைய கில்லு, என்னுடைய கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரான், என்னுடைய வந்து ஏதாவது ஒண்ணு உன்னோட ஏதாவது ஒண்ணு. சும்மா போட்டு குழப்பி கூடாது, சும்மா போட்டு குழப்பி தம்பி. ஆங்கிலம் வேஸ்ட்ன்றேன், புரியுதா? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? என்னுடைய பஞ்சு ஒரு எஸ்போர்ட் ஸ்பாஞ்சு, என்னுடைய கோல் ஒரு கில், என்னுடைய கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரான், என்னுடைய நாவாய் உன்னுடைய நேவி, என்னுடைய கலாச்சாரம் உன்னுடைய கல்ச்சர். உனக்கு என்ன இருக்குது? சிம்பிளாவே முதற்கை உள்ளது ஒழுக்கம் விருப்பம் இதெல்லாம் வந்து சினிமா நிறைய இடத்துல இந்த குரல் வந்துருச்சு. அதை கூட ஒரு 10 திருக்குறள் கூட மனப்பாடம் வைக்க தெரியாது இவரு, மத்தவங்க பத்தி பேசுறாப்புல. இங்க நடந்த சோதனைய தயவு செய்து நம்ம காலேஜ் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க சார், என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும். ட்ரை பண்றேன், எனக்கு வேணும்டா. டேய் சில்பான், அளவோடு நிறுத்திக்க. கல்ச்சரை பத்தி நீ பேசாத நாய, எங்கே ட்ரெஸ் வாடகை வாங்கிட்டு போட்டிருக்க. ஆடத் தெரியாதவள் வந்து தெரு கோணலாக இருக்கு அப்படின்னு சொல்றது மாதிரி. எது எப்படி முதல்ல என்ன காப்பாத்துங்க. செருப்பு குஞ்சிரும். நான் எப்படி தப்பிக்கணும் அதை ஃபாலோ பண்ணி தப்பிக்க பாரு. எப்படி தப்பிக்க போறேன்னு எனக்கே தெரியல, நான் என்ன பண்ணுவேன். ஜனநாயகத்திலே வந்து கட்சி ஆரம்பித்து 15 ஆண்டுகளை கடந்த பின்பு கூட ஒரு கவுன்சிலருக்கு வக்கில்லாத சீமான். இவங்க 3 பேரும் உடன்பிறப்புகள் இருக்கிற வரைக்கும் என் கட்சி ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு நகராட்சியை கைப்பற்ற முடியாத சீமான், ஒரு மாநகராட்சியை கைப்பற்ற ஏன் வார்டை கூட கைப்பற்ற முடியாத சீமான் கட்சியில இருந்து தினசரி வெளியேறி போய்கிட்டே இருக்கான். ஒன்னும் சொல்லலீங்க, கையில ஆடு. என்ன கட்சி உடைய போகுது? சொல்லுங்கடா, சொல்லுங்கடா, சொல்லுங்கடா. உடைச்சிட்டு இருக்குது, உடைச்சே போச்சு.
போயிட்டானா 7 முறை வந்து கருக்கலைப்பு செய்வதற்கு காரணமானவன்னு தன்னை பெருமிதமாக சொல்லிக் கொண்ட ஒரு பாலியல் குற்றவாளி. நீங்க எதிர்பார்த்த காரசிங்க ஏசி நான் தான். அந்த பொண்ணை கெடுத்து சின்ன பின்னமாக்குனது நான் தான். தகுதியற்றவர் என்று சொல்வது இருக்குல்ல, நான் என்ன கேட்கிறேன், சரி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தகுதி இல்லைன்னு ஸ்ரீமான் சொல்றாரு, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? விஜயலட்சுமியை ஏமாத்தின தகுதி இருக்கா? என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? அண்ணே இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுரும்ண்ணே. இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்கிற கூடாது. எது ஒரு பொம்பளைய ஒரு நாள் தொட்டுட்டு நீ விட்டுருவே, அதை நான் பெருந்தன்மையா கண்டுக்க கூடாது. பாத்தீங்களா ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடுறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க. உங்களுக்கு முதல்ல தமிழ் தேசியம் என்பது குறித்த ஒரு அடிப்படை அறம் இருக்கிறதா? உங்களுக்கு அரசியல் அறம் இருக்கிறதா? உங்களை நம்பி வந்தவர்களுக்கு வந்து நீங்கள் உண்மையாக நடந்து கொண்டிருப்பதற்கான குறைந்தபட்ச ஒரு அறம் இருக்கிறதா உங்ககிட்ட? பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. இந்த நாடு முன்னேறுமா? இந்த 3000 வருஷத்துக்கு முன்னேறாது. எந்த அடிப்படையுமே இல்லாத ஆள் நீங்க. சரக்க போட்டுட்டு வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடிய ஆள் நீங்க. நீங்க வந்து முதலமைச்சருக்கு தகுதி இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அதை கேட்பாங்கல்ல. டேய் நீ என்ன சிரிக்கிற? அந்த புறம்போக்கு பைப்ல சொன்னதுக்கு சிரிக்கிறியா? இந்த பா என்ன பத்தி நீ முழுசா தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்டனா உன் பின்னால இருக்க போட பார். அவரை விடவும் நீங்கள் வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்களா? முதல்ல மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடத்துல இருக்கீங்களா? நிலைத்த கொள்கையாவது இருக்கிறதா? தினசரி நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனின்ற மாதிரி தினசரி எத்தனை விதமான மாறுபாடான பேச்சு. அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். இப்ப போறேன், ஆனா திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்தேன். ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு, எச் ராஜா வந்து முன்பு பேசியதை எல்லாம் இன்றைக்கு சீமான் பேசுறாரு அப்படி சொல்லும் போது நீ தூக்கு போட்டு சாக வேணாமா? உனக்கு வெக்கமா இல்லையா? நீ இதுல வேற அம்மா மேல சத்தியம் ஜாதி இல்ல, அவரே எச் ராஜாவை பேரறிஞர்னு ஒத்துக்கிறாருல்ல. எச் ராஜாவை பேரறிஞர்னு ஒருத்தன் சொன்னானா அவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பாங்கிறதுக்கு இதை விட ஒரு சாட்சி எதுவுமே தேவையில்லைன்னா. ஏய் கிழவி, என்ன முருகன் கூட பார்க்காம கை சரசம் இப்படி வழியேற்ற முட்டாளா இருந்தா அடிக்காம என்னடா பண்றது? நான் என்ன கேக்குறேன்னா, சீமான் தான் வந்து ஒரு குடிகாரன் மாத்தி மாத்தி பேசுறாரு, குடிச்சிட்டு பேசுறாரு, தமிழ் குடின்னு தன்னை சொல்லிக்கிறாரே தவிர அவர் ஒரு குடிநோயாளி, மனநோயாளியா இருக்கிறாரு. அந்த பெரிய மரம் இல்ல, அந்த பெரிய மரத்துக்கடியில அதே மரமா? அந்த மரம் தான். நானும் சாக்லேட்ல போட்டு ஒரு பையில போட்டு அதுல கட்டி விட்டுனா அவங்க அமைதியில அவங்களாம் அது வரலாம். அவர் மாத்தி மாத்தி பேசுறதுக்கு முட்டு கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு வெக்கமா இருக்காதா? இரண்டா ஒரு 15 வருஷத்துல பல வருஷம் பெரியார பாராட்டி பேசினாரு. என்ன அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள், விமானம் ஓட்டுகிறார்கள், காவல்துறையிலே பணி செய்கிறார்கள், ராணுவத்திலே பணி செய்கிறார்கள், கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள், இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன் பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது. அப்புறம் திடீர்னு வந்து பெரியார் தான் இனத்துக்கு துரோகம் செஞ்சாருங்கிறாரு. மாத்தி மாத்தி பேச ஏதாவது ஒரு வரலாற்று தரவு இருக்கணும், ஒரு ஆதாரம் இருக்கணும். எனக்கு மானா மரியாதை சூடு சொரணை எதுவுமே கிடையாது. பெரியார் அப்படிங்கறதுல இவ்வளவு ஒரு வெறிகொண்டு எழுந்து வர பெருமக்கள் என் இனச்சாவுக்கு எங்க பண்ணீங்க நீங்க? ஈழத்தமிழர்கள்லாம் செத்துட்டு இருக்கும் போது என் கூட குடும்பம் நடத்திட்டு என்னோட காசெல்லாம் புடுங்கி பாலியல் ரீதியை என்னை துன்பப்படுத்தி தெருல விட்டுட்டு யாராவது கேட்டா வந்து எனக்கு அவங்கள யாருன்னே தெரியாது அப்படின்னு தான் இத்தனை வருஷம் சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு இருந்தாரு. என்ன அங்க முத்தம் குடுக்குற? ஐயோ சண்டை வேணும்னு சொன்னேன். சிக்னல் 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 சிக்னலா குடுக்குற? சிக்னல் பெரிய மனுஷன் போட்டு அடிக்கிற யார் இவன்? சல்லி பையன். ஒரே நேரத்துல பழைய சோத்தையும் திம்பா, சுடு சோத்தையும் திம்பா. மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், கத்திரி இவரை காப்பாத்தணும், கத்திரி. என்ன சொல்றேன்னா, யார் மீது நமக்கு புனித பிம்பம் கிடையாது. நீங்கள் வந்து வரலாற்றிலே அவர் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர், மறைந்த தலைவர். அவர் உங்களோட சமகால தலைவர் கிடையாது. அப்ப உங்களோடு வாழாத ஒரு தலைவர் குறித்து நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லுகிற போது வரலாற்றில் அவரை விட நீங்கள் சாதனை மிக்கவரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்கிட்ட இருக்க ஆப்ப பிடுங்கி நீ வேற ஆங்கில பிக்ஸ் பண்ண பாக்குறியா? தம்பி, ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு, அதுக்காண்டி இந்த மாதிரி விச கிருமிகள் பேச்ச கேட்டு வீணா போயிடாத. இப்ப காந்தியை யார் வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம். காந்தியினுடைய இடத்தை வந்து வரலாற்றில் இன்னொருவன் நிரப்ப முடியுமா? நிரப்ப முடியாது. அம்பேத்கரினுடைய இடத்தை நிரப்ப முடியுமா? வரலாற்றில் வந்து சில பேருடைய இடத்தை வந்து நிரப்பவே முடியாது. உனக்கு அறிவில்ல, உன் பிள்ளைக்கு அறிவில்ல. யாருக்கு அறிவில்ல? ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதாப்பா, ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது. சரி விடு. பெரியார் வந்து உலக புரட்சியாளர்களில் ஒருவரே.
காரல் மார்க்ஸ் எப்படி வந்து ஒரு பொருளாதார விடுதலைக்கான தத்துவத்தை சொன்னாரோ, எப்படி வந்து அம்பேத்கர் அவர்கள் வந்து எப்படி சமத்துவத்திற்கான ஒரு அரசியல் கோட்பாட்டை விதைத்தார்களோ, அது போல வந்து சாதியற்ற ஒரு சமூகத்திற்கான ஒரு முன்னோடி கருத்தை வந்து சொன்ன ஒரு தந்தை பெரியார். கரியும் கஞ்சிக்கு வக்கத்து போய் நான் உங்ககிட்ட வரலடா, ஒரு மேட்ரு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன மேட்ரு? 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. அவரை பேசுறதுக்கு உனக்கு அருகதை வேணாமா? அவரை பேசினே நீயே அடையாளம் பெற்ற. அதாவது சீமான் வந்து ஒரு கோடாரி காம்பு. அந்த கோடாரி காம்பு வந்து என்ன செய்யும்? எந்த மரத்திலிருந்து உருவானமோ அந்த மரத்தை வெட்டுவதற்கு அது பயன்படும் இல்லையா? இல்லங்க, நான் அப்படிலாம் சொல்லவில்லைங்க, போய் சொல்றாங்க. துப்பாக்கி சீமான் என்கிற கோடாரி காம்பு இன்றைக்கு RSS கைகளிலே வந்து சேர்ந்திருக்கிறது. ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் எல்லாம் அதற்கு சாட்சியம் அளிக்கிறார்கள். என்னைய தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்னைய குள்ள சொன்ன பாக்குறாங்க. நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ, என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. இதோ நான் கூட்ட வந்துறேன். நான் வர மாட்டேன். பெரியார் தான் வந்துட்டு அண்ணா படிக்க வச்சாரா? பெரியார் தான் வந்துட்டு அம்பேத்கர் படிக்க வச்சாருன்னு சொல்லிட்டு நேத்து கூட பேசியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ண? நீ மேற்கொண்டு ஏலட்டி எலும்பு சம்பளத்தை புரிஞ்சு செய்வனை வச்சு கெடுத்து விட்டு வந்திருக்கியே, அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம்? அது பைத்தியக்காரர்களுக்கு பதில் சொல்லக்கூடாது என்று நம்ம நினைத்தாலும் இப்படி ஒரு கிறுக்கனை வந்து நம்ம எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசுதாங்க, நான் லூசுதான். அவர் பிறந்திருக்கக்கூடிய ஊர்ல வந்து அரசு பள்ளிக்கூடங்கள் உருவாவதற்கு காரணமாக ஒரு அரசு இருந்திருக்கிறது. அது திராவிட மாடல் அரசுன்னா கருணாநிதி தான், கலைஞர் கருணாநிதி தான் வந்து சீமான படிக்க வச்சாரு நான் சொல்லுவேன். இத புடிங்க ஐயா, நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்கிறேன். இதால என்ன அடிங்க ஐயா. அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சேன்னா அந்த அரசு பள்ளிக்கூடத்தை உருவாக்குவதற்கு காரணமான தலைவர்களை வந்து நினைவு கூறணும்ல நம்ம. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். ஒரு ஜாதகத்துல கட்டமெல்லாம் கண்ணா பிள்ளை இருக்கும். அதாவது ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை காமராஜர் திறந்தார். அது லட்சக்கணக்கான பள்ளிக்கூடமாக உருவாக்கினவர் கலைஞர். இவங்க ரொம்ப வசதியா என்ன செய்யறாங்கன்னா, காமராஜரோடு வரலாறு நின்று விட்டதுங்கிறான். கடிகாரம் வேணா நிக்கும்டா, காலம் எப்படி நிக்கும்? உன் வீட்டு கடிகாரம் நின்று வச்சுன்னு வேணா சொல்லு, காலம் நின்று விட்டதுன்னு சொல்ல முடியுமா? இது என்ன மாதிரி படிச்சவங்களுக்கும் கலைக்கண்ணோட பாக்குறவங்க தான் தெரியும். உங்ககிட்ட இருக்கிறது கலைக்கண்ணா? எங்க கொஞ்சம் காட்டுங்க. அப்பா அதை கொஞ்சம் கொண்டாங்க. நீ தூங்கிட்டேங்கிறக்காக சூரியன் உதிக்காம இருக்குமா இன்னைக்கு காலையில? இது எவ்வளவு பெரிய வரலாற்று புரட்டுது. இதை அவன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறான். கேட்டேன். எதுக்குங்க? அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ, என்ன இப்படி சேஞ்ச் ஆயிட்டா? தொடர்ந்து இது மாதிரியான தவறுகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, ஆனா நீங்க சொல்றீங்க போது காமராஜர் வந்துட்டு பல்வேறு பள்ளிகளை உருவாக்குனாரு. ஆனா உங்க அப்பாவும் நீயும் வந்துட்டு டாஸ்மாக் உருவாக்கி மக்களை குடிக்க வச்சிங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்களையும் கருணாநிதி அவர்களையும் டார்கெட் பண்ண. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. இல்ல, அதாவது அவர்கள் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தார்கள். சீமானை யார் குடிக்க வச்சது சொல்லுங்க. அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே, ஒண்ணு பேசப்படாதாடா. சரி, உங்களை வந்து படிக்க வச்சது திராவிட இயக்கம் நான் சொல்றேன். உங்களை குடிக்க வச்சது யாரும் நீங்க சொல்வீங்களா? உங்களோட பிரபா வைன்ஸ்ல குடிச்சவங்க பூரா சாலி கிராமத்துல சுத்திட்டு இருக்கிறாங்க. உங்க வரலாறு என்னன்னு நான் சொல்றேன். என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்டேன், அதான் அந்த பேச்சு. உங்க வரலாற்றினுடைய ஒட்டுமொத்த பக்கங்களும் என்னங்கிறத விஜயலட்சுமி மட்டும் இல்ல, அதாவது ஒரு வானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்பா, ஒரே ஒரு விஜயலட்சுமி வெளியும் சொல்லியிருக்காங்க. எத்தனையோ பேரை நீங்கள் பாலியல் ரீதியாக வந்து ஏமாத்திருக்கீங்க, எத்தனையோ பேர்ட்ட பணம் வாங்கியிருக்கீங்க. நீ அவசரப்படாத, நான் என் ஃப்ரெண்டு மகாதேவன் கிட்ட பேசி உனக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டை வாங்கி கொடுக்கறேன். அது வரைக்கும் இந்த விஷயம் வெளியே தெரியாம பாத்துக்கமா. சாப்பிட்டு இருக்கவன ஏன்னா இப்படி எழுதிட்டு வர? திருட்டு ராஸ்கல், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? சரி விடு, சரக்கு அடிச்சா எல்லாம் சரியாயிடும்.